I greet and welcome you all again in the mighty name of our Lord Savior Jesus Christ. உங்கள் யாவரையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வாழ்த்தி வரவேற்கிறோம். And also behalf of the Bethany Church of God. அது மாத்திரமல்ல பெத்தனி சபையாகவும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். Amen. And greetings to all the pastors seated here and all the எங்களுடைய believers, the elders, போதகர்கள், everyone. விசுவாசிகள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். Our God is a good God. நம்முடைய தேவன் நல்ல தேவன். Amen. Thank you. Thank God for this opportunity given me to share the தேவன் word கொடுத்த today. இந்த மகாபெரும் சந்தர்ப்பத்துக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Amen. Let us close our eyes and pray before we start this. உங்களை கண்களை மூடி தேவனுடைய வசனத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். Dear Heavenly Father, அன்பின் பரலோக பிதாவே, we come into your throne, O Lord God. அப்பா உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வருகிறோம் ராஜா. Lord, we humble ourselves. எங்களை தாழ்த்தி, And Lord God, may we decrease. அப்பா நாங்கள் சிறுகவும் And may you increase, O God. நீங்கள் பெருகவும் அப்பா. Lead us through your word, O God. அப்பா இந்த வார்த்தையை அப்பா உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. And bless us with your word, O God. அப்பா இந்த வார்த்தையினூடா எங்களை ஆசீர்வதிங்க. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் Amen. Amen. ஆமென். Amen. Praise the Lord. Praise the It's such a joy to be in the midst of you all today. உங்கள் மத்தியில் இருப்பது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. And today to share the word I was just listening into the word of God, what he want to speak to me today. நான் தேவனுடைய சமூகத்தில் இருந்து இன்றைய நாளிலே உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை கொண்டு வருவது என்ன வார்த்தை கொண்டு வருவது என்பதை குறித்து நான் And ஜெபிக்கிறேன். God given me a word of a blessing. தேவன் எனக்கு கொடுத்த வசனம் மிகவும் ஒரு ஆசீர்வாதமான வசனம். Amen. How many of you ready to be blessed today? எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட ஆயத்தமா When we இருக்கிறீர்கள்? say blessing, it's always I can see smile in your faces. நாங்கள் ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது எப்பொழுதும் எங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம் காணப்படும். But after the sermon, I will see how many of you really smiling, how many of you looking at me in a different ஆனால் way. இந்த செய்தியின் இறுதியிலே நான் பார்க்க போகிறேன் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்க போறீர்கள். Amen. There's so many blessings Bible talk about. வேதாகமத்திலே பலவிதமான ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். When we say blessings in common, it says the worldly blessings about the riches in the world. நாங்கள் ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது பூலோகத்தினுடைய செல்வத்தை குறித்தும் பூலோகத்தினுடைய சந்தோஷத்தை குறித்துமே நாங்கள் நினைவுக்கு வருகிறது. But the Bible talks about many blessings too. ஆனால் வேதாகமம் பலவிதமான ஆசீர்வாதங்களை குறித்து எங்களுக்கு போதிக்கிறது. And that's completely different to what the worldly blessings are. ஆனால் வேதாகமத்தினுடைய ஆசீர்வாதங்களோ பூலோகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு வித்தியாசமாய் காணப்படுகிறது. For example, if you see the Sermon of Mount, உதாரணமாக மலைப்பிரசங்கத்திலே, and there Jesus Christ taught himself to the disciples 9 types of blessings, how people are blessed. சீஷர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று சொல்லி. Lord teach the disciples who are blessed actually. இந்த சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து போதிக்கிறார் ஆசீர்வாதங்கள் என்றால் என்ன என்று சொல்லி. And in other parts Jesus Christ himself says, blessed are those who are not offended by my word. இன்னொரு பகுதியில் நாங்கள் வாசிக்கிறோம் யாரெல்லாம் இந்த வசனத்தினூடாக சிட்சிக்கப்படுகிறார்கள் என்பதை குறித்தும் தேவன் அந்த சீஷர்களுக்கு போதிக்கிறார். And in another place we see that blessed are those whose sins are covered. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம் யாருடைய பாவங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கூட நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். And again another verse we read, blessed are those whose transgressions are covered. யாருடைய அக்கிரமங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறதோ அவர்கள் கூட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. Today the word I'm going to speak to you is about the true blessing what God is willing to give you today. உண்மையான அர்த்தமுள்ள ஆசீர்வாதம் என்பது என்னவென்று சொல்லி இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம். So that is what I'm going to talk to you today. Let's turn our Bible to Psalms 94 verse 12. நாங்கள் யாவரும் எங்களுடைய வேதாகமத்தை சங்கீதம் 94 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். So one of the blessings which God gives us today, we want to speak about the true blessings from Psalm 94 verse 12. உண்மையான ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து சங்கீதம் 94 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்க போறோம். Yes, Psalm 94 verse 12 reads like this. Blessed is the man whom you discipline and instruct, O Lord, and whom you teach from your law. சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். Amen. Amen. So what the scripture says, blessed is the man whom you discipline and instruct, O Lord, and whom you teach from the law. தமிழ் வேதாகமத்திலே 94 அதிகாரம் 13 வசனத்திலே இது குறிப்பிடப்பட்டுள்ளது. சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். Amen. Amen. So the Bible scripture clearly says who is the blessed one is the one whom Lord disciplines and instruct. உண்மையா யார் பாக்கியவான் என்று சொன்னால் தேவனால் சிட்சிக்கப்பட்டு அவருடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷனே பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. So when God gave me this verse, I was just thinking, where does really God started disciplining his children in the first place? நான் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது எப்பொழுது தேவன் இந்த மனுஷர்களை வேதத்தை கொண்டு போதிக்கிறார் சிட்சிக்கிறார் என்பதை நான் ஆராய்ந்து பார்த்தேன். So I was looking from Genesis to Deuteronomy, there's no such kind a discipline comes from Adam to the period of Moses.
ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. எப்படி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை Until then, we cannot find the அது அது மாத்திரம் உபாகமம் வரும் மாத்திரம் நாங்கள் அதை காண முடியாது. So, but when it comes to the time of Moses leading the people, the Israelite people, எப்படி மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினாரோ, that is where it comes, Lord disciplines the people in that place. அப்பொழுதுதான் நாங்கள் பார்க்க முடிகிறது எப்படி தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிட்சித்து போதித்தார் என்று சொல்லி. And in Deuteronomy chapter 8 verse 5 it says, know then in your heart that as a man disciplines his son, so the Lord your God disciplines you. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கலாம், ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. So this is where the God brings a discipline among the Israelites, the people, the chosen people of God. இந்த இடத்திலே தான் தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு எப்படி தேவன் சிட்சிக்கிறார் என்பதை குறித்து முதன்முறையாக வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம். And the Lord takes ownership of the people. He says, know that the man has disciplines, he disciplined us like his own son. இதிலே நாங்கள் பார்க்கிறோம் தேவன் தன்னுடைய ஜனங்களை தன்னுடைய புத்திரராக எண்ணி அவருடைய புத்திரரை எப்படி தேவன் சிட்சிக்கிறார் என்பதை இந்த வசனத்தினூடாக நாங்க பார்க்கலாம். So when you see the Old Testament, it's always written son, man. It does not mean that there's no women and daughter. It's also meant for daughter, both son and daughter, both men and women. நாங்கள் இதிலே பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களிலே தேவன் வந்து மகன் புத்திரன் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அது மகன் மகள் அது மாத்திரமல்ல எல்லாருக்குமே இது பொருந்தியதாய் காணப்படுகிறது. So it's everyone. The Lord disciplines a man like how a man disciplines his son. Every one of us seated here, we are a parent, we have children, we know how to discipline our children, and we disciplining our children. That is the same way God is willing to discipline his own children, that we are the children of God. இங்கே அமர்ந்திருக்கிற யாவருமே ஒவ்வொரு மனிதர்களும் மகனா இருந்தாலும் சரி மகளா இருந்தாலும் சரி எல்லாரையுமே தேவன் தன்னுடைய புத்திரனாக அவர் பார்க்கிறார். அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் சிட்சிக்கிறார். So we're going to see a particular church which God disciplines, how he disciplines the church. நாங்கள் ஒரு சபையை குறித்து நாங்க பார்க்க போகிறோம் எப்படி அந்த சபையை தேவன் சிட்சித்து போதித்து வழி நடத்துகிறார் என்று சொல்லி. Amen. Because Amen. why God chose the church? Because he loves his church. ஏன் இந்த சபையை தேவன் தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால் அந்த சபையின் மேல் தேவன் நேசமாய் அன்பாய் இருக்கிறபடியினால் அந்த சபையை அவர் தெரிந்து கொள்கிறார். In the same way God loves our own church too. அதே மாதிரி தான் எங்களுடைய சபையும் கூட தேவன் நேசிக்கிறார். Because his faithfulness we can see for the past 30 years. He is upholding our church in his right hand and leading us. அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினால் தான் 30 வருடங்களாய் இந்த சபையை அவர் தாங்கி வருகிறார். Amen. How many believe that God loves each and every one of us, and that is what the message coming today for us. தேவன் ஒவ்வொருவரும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நேசிக்கிறபடியினால் தான் இந்த வார்த்தை உங்கள் மத்தியிலே தேவன் கொண்டு வந்திருக்கிறார். Amen. Let's turn our attention towards Revelation chapter 3 verses 15 to 22. நாங்கள் யாவரும் வெளிப்படுத்தலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நம்மளுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். Let's turn our Bible to Revelation chapter 3 verse 15. வேதாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். The verse 15 and 16 says like this, I know your deeds, that you are neither cold or hot. I wish that you were cold or hot. So because you are lukewarm, I will vomit you out of my mouth, God says. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். God says about the deeds of that Laodicea church. தேவன் இந்த லவோதிகேயா சபையினுடைய கிரியைகளை குறித்து பேசுகிறார். Laodicea is one of the 7 churches in the province of the Asia. இந்த லவோதிகேயா சபையானது இந்த ஆசியா நாட்டிலே ஒரு சபையாய் காணப்படுகிறது. So in this church, the deeds, God is talking about the deeds. இந்த சபையினுடைய கிரியைகளை குறித்து தேவன் அறிவிக்கிறார். God is giving them a word saying that you are not cold or you are not hot. தேவன் சொல்லுகிறார் நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல என்று சொல்லுகிறார். What God wished to be like them is they want to be either cold or hot. Either you be cold or hot. தேவன் என்னத்தை இந்த மக்களிடம் இந்த சபையில எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் நீ அனலாயிரு அல்லது குளிராயிரு ஆனா வெதுவெதுப்பாய் இருக்காதே என்று சொல்லி தேவன் இந்த சபைக்கு சொல்லுகிறார். When God says cold, that means it should be refreshing so he can fulfill the thirst of somebody's
thirst. இந்த குளிரா இருக்குது என்று சொன்னால் ஒரு புதுவிதமான தாகத்தை குறித்து குறிப்பிடப்படுகிறது. It can fulfill the thirst of somebody. மற்றவர்களுடைய தாகத்தை நிறைவேற்றத்தக்கதாய் இது குறிப்பிடப்படுகிறது. When it says hot, in the time period of Laodicea, they used to make medicine, so the hot water will be more used. So you will be in a spiritual life, be hot, so you can be useful for some of your fellow brothers and அதே போல அனல் என்று சொன்னால் இந்த மருந்துகளை தயாரிக்கிறதுக்கு இந்த அனல் தேவைப்படுகிறது. ஒரு மருந்தாய் மற்றவர்களுக்கு ஒரு மருந்தாய் நீ இருந்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். And in verse 17 we can see, because you say I am rich and I have prospered and grown wealthy, and have need of nothing, it says. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் Because you say, yeah, that's that bit. நான் ஐஸ்வர்யனான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். So what did the Laodicea people, the church people say themselves is, they claim themselves that I am rich, I have prospered, I have grown wealthy, and I have need of nothing. இந்த லவோதிக்கேய சபையினுடைய மக்கள் ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நான் ஐஸ்வர்யன் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லி அவர்கள் தங்களை தானே பெருமை பாராட்டுகிறார்கள். So in order to go for my message, I just quickly going to show a map of the Turkey, present Turkey, where this church was located. So I want to show you, so you have an idea how this Laodicea was so rich and wealthy. துருக்கி என்கிற தேசத்திலே இந்த லவோதிக்கேய சபை எங்கே இருக்கிறது என்று சொல்லி ஒரு திரைப்படத்தை நான் காண்பிக்க போகிறேன். So this is the map of the Turkey. இதுதான் அந்த துருக்கி, the present Turkey. இப்பொழுது இருக்கிற இந்த துருக்கி தேசத்தை நான் இதிலே காண்பிக்கிறேன். So if you see the left side, bottom left side, the western part, that is where the Laodicean church was. இந்த இடதுபுறத்திலே நீங்கள் பார்க்கலாம் இந்த லவோதிக்கேய சபை அங்கே தான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. Where the place called Antioch, somewhere around there, the Laodicea church was there. அன்டாயா என்கிற இடத்திலே இந்த லவோதிக்கேய சபை இருக்கிறது. In those days, the mode of transport was sea transport. அவர்கள் எப்படி பயணம் செய்வார்கள் என்று சொன்னால் கடலின் ஊடாக அவர்கள் பயணம் செய்வார்கள். Because in the time when Jesus Christ, when Apostle Paul, John, there was no like a flights or anything available, only up till the 19th century. Those the medium of transport is the sea transport. 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்பதாக அப்போஸ்தலர் போல் மற்றும் சில அப்போஸ்தலர்கள் எப்படி இந்த சபைக்கு சென்றார்கள் என்று சொன்னால் இந்த அவர்களுடைய பயணங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் பயணமாகவே காணப்பட்டது. Because of the sea transport, the place nearby, the sea coast, will be the rich place, with wealthy place, where a lot of transaction will take place. அந்த கடலோர பகுதி தான் மிகவும் ஒரு செல்வ சாய்ந்த பகுதியாக காணப்படுகிறது. So that is the real map of the Old Testament, the real map of the olden Minor Asia. இதுதான் பழைய ஆசியா மைனருடைய ஒரு வரைபடமாய் நாங்கள் பார்க்கலாம். So we can see all the 7 churches marked in that place. அதிலே 7 சபைகள் குறிப்பிடப்பட்டுள்ளதை நீங்கள் காணலாம். Where in Revelation God talks about the 7 churches: Ephesus, Smyrna, Pergamum, Thyatira, Sardis, Philadelphia, and Laodicea. இந்த சபைகளை நாங்கள் வெளிப்படுத்தல் அதிகாரத்திலே பகிர்முக சபை, சிர்னியா சபை, சார்டிஸ் சபை, லவோதிக்கேய சபை என்று சொல்லி இந்த 7 சபைகளை, எபேசு சபை மற்றும் 7 சபைகள் இருக்கிறதை குறித்து நாங்கள் வெளிப்படுத்தல் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கலாம். So these 7 churches, God gives a vision, God gives a revelation to John the apostle from the island Patmos, where you can see it's just located on the middle of the sea there. ஜோவான் சீஷனுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த தரிசனம், அந்த வெளிப்பாடு இதிலே நாங்கள் பார்க்கலாம். So that is the island where John the apostle was prisoned in that place. இந்த தீவிலே தான் ஜோவான் அப்போஸ்தலனாகிய ஜோவான் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம். And that is the last revelation which Jesus Christ given to the church of the 7 churches. இதுதான் கடைசியாக இந்த சபைகளை குறித்து கொடுக்கப்பட்டதான வெளிப்படுத்தல். So Apostle John saw this vision at the time period of 95 AD. அப்போஸ்தலர் ஜோவானுக்கு கிறிஸ்துவுக்கு பின் 95ஆம் ஆண்டு 95 AD. கிறிஸ்துவுக்கு பின் 95ஆம் ஆண்டு ஜோவானுக்கு இந்த வெளிப்படுத்தலை தேவன் கொடுத்தார். Amen. At 95 AD, that means after Christ born, 95 years after this revelation was given to John the apostle. கிறிஸ்துவுக்கு பின் 95ஆம் வருடம் அப்போஸ்தலனாகிய ஜோவானுக்கு இந்த தரிசனத்தையும் வெளிப்பாடையும் தேவன் கொடுக்கிறார். You might be asking why I'm talking about the history. ஏன் நான் இந்த வரலாற்றை குறித்து பேசுகிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். It is very important we should know the history because it's a factual information and it was existed and it was true
things will happen in that place. இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பாடம் என்னென்று சொன்னால் இந்த வரலாற்றிலே எப்படியான சபைகள் இருந்தது, தேவன் எப்படி அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இந்த வெளிப்படுத்தலை கொடுத்தார் என்பதற்கு இந்த பின்னணியும் இந்த வரலாறும் மிக மிக முக்கியமாய் இருக்கிறது. So this vision which given to Apostle Paul was not for the ordinary people, it's for the people those who are going for the churchgoers. இது யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அப்போஸ்தலன் யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. என்னென்று சொன்னால் இந்த சபைகளுக்கு செல்லுகிற விசுவாசிகளுக்கு முக்கியமாக இந்த வெளிப்பாட்டை யோவான் மூலமாய் தேவன் கொடுத்தார். And again, going back again, if you want to see how this church actually come in place, how this church actually grown, we can go back to the chapter Colossians. இது எப்படி இந்த சபைகள் எல்லாம் வளர்ந்தது, வளர்ச்சி அடைந்தது என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கொலேசியர் புத்தகத்துக்கு எங்களுடைய வேதாகமத்தை திருப்புவோம். We can see, you don't need to turn back to Colossians, just to give a brief history of how this Laodicean church came. In Colossians chapter 2 and 4, we can read about this Laodicean church, how it formed and who led the church. இந்த லவோதிகே சபை எப்படி உருவானது, யார் இதை நடத்தினார், யார் தலைமை தாங்கினார் என்பதை குறித்து கொலேசியர் புத்தகம் 2-3 அதிகாரத்திலே இதை பற்றி நாங்கள் பார்க்கலாம். Apostle Paul was the one who's leading the church in the Colossians place. கொலேசிய தேசத்திலே அப்போஸ்தலர் பவுல் இந்த சபைகளை ஸ்தாபித்தார். And just this Laodicea is located close to Laodicea. லவோதிகே சபை லவோதியா என்கிற இடத்துக்கு பக்கத்திலே இது ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. And Apostle Paul did not go and witness straight away there, but he sent the disciples of him to go and lead the church in that place. அப்போஸ்தலர் பவுல் அங்கே செல்லவில்லை, அவருடைய சீஷர்களை அனுப்பி இந்த சபைக்கு அவர் அனுப்பி வைத்தார். If you read in Colossians chapter 4, as a disciple called Epaphras. எபெப்ராஸ் என்கிற சீஷன் இந்த சபைக்கு அனுப்பப்பட்டார். He is the man who went there and led the church and prayed for them earnestly, grown this church. அந்த மனிதனை தேவன் அனுப்பி அங்கே ஜெபித்து அந்த சபையை உருவாக்க அப்போஸ்தலர் பவுல் அவரை அனுப்பி வைத்தார். And also in a person called a woman called Nympha. அது மாத்திரமல்ல ஒரு ஸ்திரியானவள் விம்பா என்கிறவளை நிம்ஃபா என்கிறவளை இந்த பட்டணத்துக்கு அனுப்பி அங்கே ஜெபத்திலும் மற்றும் இந்த சபையை கட்டுதலிலும் அவளையும் sister called Nympha, she was living in that place. In her house the church was started. அந்த ஸ்திரியானவள் அந்த இடத்துல இருந்து அவள் மூலமாக இந்த சபை இன்னும் வளர்ச்சி அடைந்தது. So that was at the time of 60 AD. அதுதான் கிறிஸ்துவுக்கு பின் 60 ஆண்டுகளில் இந்த காரியங்கள் நடந்தது. So this church was started at the time of 60 AD when Paul sent his disciples and started preaching over there, saving the people, all the Gentile people. The church started like this at 60 AD. அப்போஸ்தலர் பவுல் புறஜாதி மக்கள் இந்த லவோதிகேய இடத்திலே இருந்து ரட்சிக்கப்படணும், அவர்கள் தேவனை அறிய வேண்டும் என்பதற்காக இந்த சீஷரை அனுப்பி அந்த ஸ்திரீ மூலமாகவும் இந்த சபை கட்டப்பட்டது. ஜெபத்திலும் மற்றும் ஒன்று கூடுதலிலும் இந்த சபை கட்டப்பட்டது. At the time of 60 AD the church was really good. They are powerful, they are towards God, they worship, they do everything pleasing God. அந்த நாட்களிலே பார்த்தீர்கள் சொன்னால் எல்லா விசுவாசிகளும் இணைந்து ஜெபித்து ஒன்றோடு ஒன்று ஐக்கியப்பட்டு இந்த சபை மிகவும் ஒரு வளர்ச்சிக்குள்ளாக கடந்து சென்றது. Because if you read Colossians, Paul not warning them or doing anything, he is appreciating this church to be even more stronger. இந்த கொலோசிய புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால் அப்போஸ்தலர் பவுல் எச்சரிக்கையை விடுவிக்கவில்லை. அவர் நல்ல விதமான காரியங்கள் இந்த சபையிலே காணப்பட்ட காரியங்களை மாத்திரமே அவர் அந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருந்தார். Because if we see all the rest of the epistles of Paul, he warns certain churches to be correct themselves. அப்போஸ்தலர் பவுலை பார்த்தீர்கள் சொன்னால் அவர் சபை நன்றாக நடக்க வேண்டும், சரியாக நடக்க வேண்டும், தேவனுக்கு நேராக நடக்க வேண்டும் என்பதே அவருடைய வாஞ்சையாக காணப்பட்டது. But come to this church, he did not warn these people, but he appreciate and ask him to encouraging them to continue the good works of God. இந்த சபையை குறித்து கொலோசியர் புத்தகத்திலே அவர் என்ன எழுதி என்று சொன்னார், இதனுடைய நற்கிரியைகளை குறித்தும் இன்னுமா இந்த தொடர்ந்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லியும் இன்னுமா இந்த சபை வளர வேண்டும் என்று சொல்லியும் அவர்களை பாராட்டி அந்த நிருபத்தை எழுதினார். Amen. So these were the people once separated for God, churchgoers. They come to every Sunday to church, they worship the Lord, they pray, they attend the life groups, they do everything for God. அவர்கள் தேவனால் பிரிக்கப்பட்ட ஜாதியாகவும் புறஜாதி மக்கள் தேவனை அறிந்து விசுவாசத்துள்ளே கடந்து சென்று ஜெபித்து தொடர்ந்து ஜீவிய குழுக்களிலும் ஆராதனையிலும் கலந்து கொள்ளுகிற ஒரு நல்ல சபையாகவும் அந்த விசுவாசிகள் ஒரு நல்ல தேவனுடைய நோக்கத்துக்காக செயல்படுகிறவர்களாக காணப்பட்டார்கள். But when you see after 35 years from 60 AD to 95 AD, we see the condition of church. What is today's condition? கிறிஸ்துவுக்கு பின் 60ஆம் ஆண்டில் இருந்து கிறிஸ்துவுக்கு பின் 95ஆவது வருடம் வரை, அதாவது 35 வருடங்கள் என்ன நடந்தது என்று சொல்லி நாங்கள் பின்பாக இதை பற்றி வாசிக்கலாம். This is what God reveals to John in Revelation.
he telling about this church, you do not know that you are wretched and miserable and poor and blind and naked. இதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அப்போஸ்தலர் பவுல் இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இந்த அப்போஸ்தலர் ஜோன் மூலமாக அவர் சொல்லுகிறார் வெளிப்படுத்தல் 3:17 நீ பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறாய் என்று சொல்லி. Amen. 35 years ago, they were such a great church, powerful church, doing everything good deeds for the church of God. 35 வருடத்துக்கு முன்பதாக மிகவும் நல்ல சபையாக காணப்பட்டது. நல்ல கிரியைகளை செய்தார்கள், நன்றாக ஜெபித்தார்கள், நன்றாக ஆராதனையில் கலந்து கொண்டார்கள். ஆனால் இந்த 35 வருடத்துக்கு பின்பதாக இவர்களுடைய நிலைமை மாறியதை நாங்கள் இதில் வாசிக்கிறோம். But now when God reveals his vision to John, he says about this church, you're wretched, miserable, poor, blind and naked, which means God is saying you are without hope and in great need. இதிலே பார்க்கிறோம் அப்போஸ்தலர் ஜோன் மூடாக இந்த சபையை குறித்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறாய், நீ குருடனுமாய் இருக்கிறாய், உனக்கு நம்பிக்கை இல்லை, எல்லாம் அற்று போனவனாய் காணப்படுகிறாய் என்று சொல்லி இந்த சபையை குறித்து தேவன் அப்போஸ்தலர் ஜோன் ஊடாக சொல்லுகிறார். What is he talking in common is about the deeds of this church. இதிலே பார்த்தோம்னு சொன்னால் எதை பற்றி கூடுதலாக பேசப்படுதுன்னு சொன்னால் இந்த சபையினுடைய கிரிகளை பற்றி. If you see the beginning of verse 15, that's what God starts like, I know your deeds. அதான் 15ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கலாம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். I know your deeds, says the Lord today to the church. இன்று கூட தேவனானவர் எங்களுக்கும் சொல்லுகிறார், உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். You were saying once you were rich, I'm prospered, grown wealthy, have need of nothing. ஒரு காலத்தில் நீ சொல்லி இருக்கலாம், நீ ஐஸ்வர்யனும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு எந்த குறைவும் இல்லை என்று சொல்லி நீ உன்னை பற்றி பெருமை பாராட்டி இருக்கலாம். But now the Lord says you are wretched, miserable, poor, blind and naked. ஆனால் தேவன் இப்பொழுது சொல்லுகிறார், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறாய் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். When we say wretched, that means it's an unhappy situation. நீ நிர்பாக்கியம் உள்ளவன் என்று சொன்னால் நீ மனதாலே சோர்ந்து போன ஒரு சந்தோஷமற்றவனாய் காணப்படுகிறாய். When you say miserable, you are uncomfortable. அதாவது நீ ஒரு சௌகரியமான நிலையில் இல்லாமல் இருக்கிறாய் என்பதை குறிக்கிறது. When it comes to say you are poor, blind and naked, you are spiritually without hope and there is a great need in your spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இது என்னத்தை குறிக்குது என்று சொன்னால், நீ குருடன், நீ குறைவுள்ளவன், நீ தரித்திரன் என்று சொன்னால் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படி காணப்படுகிறாய் என்று தேவன் சொல்லுகிறார். In a spiritual life without hope and there is a great need in a spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உனக்கு மிகப்பெரிய குறைவு உள்ளது, உனக்கு தேவை உண்டு என்று சொல்லி கர்த்தர் இதிலே சொல்லுகிறார். So I would like to keep 5 points in this place so you can make a note of it, so that will be helpful for us to build ourselves in the church of God to go according to the word of God. நான் உங்களுக்கு 5 குறிப்புகளை தர உள்ளேன், நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எப்படி நாங்கள் இதிலிருந்து வரலாம் என்று சொல்லி. Amen. The first point I want to share is, don't be self-satisfied but satisfy God. எப்பொழுதுமே நாங்கள் எங்களை குறித்து ஒரு முழுமையா சுய திருப்தியோடு இல்லாமல் எப்பொழுதுமே நமக்கு ஒரு திருப்தி இல்லை, ஆனா தேவனை திருப்தியாக்குறவர்களாய் காணப்பட வேண்டும். Amen. Don't be self-satisfied but satisfy God. நாங்கள் எங்களை குறித்து திருப்தி அடையாமல் தேவனை திருப்தி ஆக்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Many times what we think is we count ourselves self-righteous. நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் சுயநீதி உள்ளவர்கள் என்று சொல்லி எங்களை நாமே பாராட்டிக் கொள்வோம். We always think about our own merit, our own good things and saying that we are righteous for our own sake. எங்களுடைய நல்ல கிரியைகள், நல்ல வாழ்க்கை முறைகளை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டுவோம். But we don't consider faith what we have in God. ஆனால் நாங்கள் தேவனை குறித்து தான், அந்த விசுவாசத்தை குறித்து ஒரு நாளுமே நாங்கள் சொல்வதில்லை. How do we made righteous? We made righteous through the blood of Jesus Christ. ஆக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய இரத்தத்தினாலே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். So let us not consider self-righteousness but consider through the faith of Jesus Christ, through his blood of Christ we made righteous. நாங்கள் எப்பொழுதுமே சுயநீதியை எண்ணாமல் தேவனுடைய இரத்தத்தினாலே நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். Nextly, our motives. அது மாத்திரம் அடுத்தது எங்களுடைய எண்ணங்கள். How is our motives? எப்படியா எங்களுடைய எண்ணங்கள், சிந்தைகள் இருக்கிறது? When we have wrong intention, our motive. நாங்கள் எப்பொழுதுமே ஒரு தவறான நோக்கம் இருக்குமாயின் எங்களுடைய வாழ்க்கை முறையும் தவறாய் இருக்கும். When we have godly intentions, we will give up one another and we take one another in place and then we walk according to the godly word. நாங்கள் தெய்வீக எண்ணங்களை கொண்டிருப்பனாயின் மற்றவர்களோடு நாங்கள் இணைந்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களோடு கூட தேவனுக்கு நேராக நடப்போம். And thirdly, faith without action. அடுத்தது கிரியை இல்லாத விசுவாசத்தை குறித்து நாங்க பார்க்கிறோம். We do things faith, some of the actions not coming out of faith. எங்களுடைய கிரியை
பார்த்தீர்கள் என்று சொன்னால் விசுவாசம் இல்லாத கிரியைகளாய் The காணப்படுகிறது. Bible says the faith without action is a dead faith. கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போனது என்று சொல்லி நாங்கள் வசனத்திலே வாசிக்கிறோம். So how can we prove that our faith is a righteous faith? எப்படி நாங்கள் வந்து இந்த விசுவாசம் உண்மையுள்ளது என்று சொல்லி நாங்கள் தீர்மானிக்க முடியும்? We need to show through the actions. எங்களுடைய கிரியைகள் மாத்திரமே இந்த விசுவாசம் உண்மையுள்ளது என்று சொல்லி மற்றவர்களுக்கு Jesus Christ காண்பிக்கலாம். our Lord taught us many things that we should do to one another. இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்பித்திருக்கார், எப்படி நாங்கள் மற்றவர்களோடு விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று The சொல்லி. first and foremost thing what we should do to one another is we should love one another. முதலாவது மிக முக்கியமான ஒரு கட்டளை தேவன் எங்களுக்கு கொடுத்திருப்பது என்னவென்று சொன்னால் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்கிற கட்டளை. In 1 Corinthians we see that you can be a great let's say worship leader, a preacher, or you're a great prayer warrior, you speak in tongues, whatever you do, but if you don't have love, you are nothing, it says. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், நீங்கள் பலவிதமான காரியங்களை செய்யலாம், நல்லா ஆராதிக்கலாம், நல்லா ஜெபிக்கலாம், ஆனால் உங்களிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒன்றுக்குமே உதவாதவர்கள். And God says in again, Jesus Christ our Lord says, forgive one another. திருப்பியும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மற்றவர்களை நீங்கள் மன்னியுங்கள் என்று சொல்லி. How many of you struggling to forgive one another in this place? எத்தனை பேர் மற்றவர்களை மன்னிக்க மிகவும் கடினமாய் காணப்படுகிறீர்கள்? It is the hardest thing you can do in your life. இதுதான் மிகவும் கடினமான காரியம் எங்கள் வாழ்க்கையில். But how can you make it possible? ஆனா இதை நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கையில You need to allow அபியாசப்படுத்தலாம்? the Spirit of God to work in your life so you can able to forgive one another. தேவ ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில செயல்படும் பொழுதுதான் நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க முடியும். And again, Jesus Christ our Lord says, love your enemies. அது மாத்திரமல்ல, உங்களுடைய எதிராளிகளை சத்துருக்களை நேசிங்கள் என்று சொல்லி கூட தேவன் எங்களுக்கு கட்டளை If you இடுகிறார். cannot love your own friends or love your own church believers, how can you able to love your enemies then? உங்களுடைய சொந்த நண்பர்களையும் சபை விசுவாசிகளை நேசிக்காவிட்டால் நீங்கள் தேவனை நேசிப்பீர்கள்? Even at the times when there is scriptures, people talking about the family, if you do not love your own brother sister, how you can say that you love your God? உங்களுடைய சொந்த சகோதர சகோதரிகளை நேசிக்காவிட்டால் நீங்கள் எப்படி தேவனை நேசிப்பீர்கள் என்று சொல்லி கூட நாங்கள் So it is வாசிக்கிறோம். very important. The faith without action is worthless faith. சோ மிக முக்கியமான காரியம் நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கிறோம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போனது. So if you consider yourself that you have faith, you need to show through the action. உங்களுக்கு விசுவாசம் இருக்கு என்று நீங்கள் நம்புவீர்களானால் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை கிரியையினாலே காண்பிக்க வேண்டும். Amen? Amen. You need to carry the fruits of God in every one of us. ஒவ்வொருவரும் தேவனுடைய கனிகளை நாங்கள் சுமந்து செல்கிறவர்களாய் காணப்பட Let us வேண்டும். consider to walk according to the fruits of God. நீங்க எப்பொழுதுமே தேவனுடைய கனிகளிலே நடக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். Every day we need to carry the fruits along with us. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கனிகளை சுமந்து செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 9 fruits God has given so that we can consider in our life every day. Ask God, is I lacking something in my life? 9 விதமான கனிகளை குறித்து நாங்கள் வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த கனிகளை நாங்கள் சுமந்து செல்கிறோமா என்று நாங்கள் நாளுக்கு நாள் நாங்கள் எங்களையே நாங்கள் கேட்க வேண்டும். One more thing I want to talk about, the sinful action. இன்னொரு விஷயத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். So this- பாவமான காரியத்தை குறித்து So நாங்கள் பார்க்க 35 years போகிறோம். ago, they were so precious to God. They're walking holy. They want to live holy life. 35 வருடங்களுக்கு முன்பதாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும், நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணினார்கள். As the generation passed by, what is happening is they're falling into sin. They started committing sin and omitting the sin. தலைமுறை கடந்து சென்ற பின் நாங்கள் பார்க்கிறோம், இந்த ஜனங்கள் மறுபடியும் பாவத்திலே விழுந்து பாவ கரையிலே அவர்கள் சேற்றிலே விழுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா This is இருக்கிறது. exactly what is happening in our lives too in this place. அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியான காரியம் விழுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். When we say the sinful action, when we talk about sin, there's two types of sin we talk நாங்க about. பாவம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு விதமான பாவங்களை நாங்கள் பார்க்கலாம். One is the commission of sin, another one is the omission of sin. ஒன்று நாங்கள் பாவத்திலே விழுகிறது, இன்னொன்று வந்து பாவத்திலிருந்து எடுபடுவது. Sin, the commission of sin and the omission of sin. ஒன்று பாவத்துக்குள்ளாக நாங்கள் விழுவது, அடுத்து பாவத்திலிருந்து நாங்கள் வெளியே வருவது. We do commit sin. For example, in the law of God, the Moses, what God given to Moses. நாங்கள் எப்படி இந்த பாவத்தில் விழுகிறோம் என்று சொன்னால், நியாயப்பிரமாண மோசேயின் மூலமாக தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்துக்கு புறம்பாய் நடக்கும் பொழுது நாங்கள் அந்த பாவத்திலே நாங்கள் விழுகிறோம். God said given the commandment says, do not commit adultery. தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். Do not commit stealing. நீங்கள் களவெடுக்காதீர்கள் என்று சொல்லுகிறார். So these are the committing sins. By committing this, you say that you're a sinner.
நீங்க இப்படியெல்லாம் செய்யும் பொழுது நீங்கள் பாவத்தில் விழுகிறீர்கள் என்று அர்த்தம். So when I say you don't fall in sinful action, you can say that, well, I'm not stealing, I'm not murdering, I'm not doing adultery, so I'm not committing sins. சோ பாவம் இல்லை என்று சொல்வீர்கள், ஆனால் நான் விபச்சாரம் செய்யவில்லை, நான் களவெடுக்கவில்லை, நான் இப்படியான பாவங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் பாவம் இல்லை என்று சொல்லி நீங்க அறிக்கையிடுகிறீர்கள். There's also another way you can do sin is by omission. இன்னொரு விதம் இருக்கிறது, நீங்கள் இந்த பாவத்தை விட்டு விலகி நன்மை செய்யாமல் போவது. So omission, that means if you have something good in you and you can't do the right thing, if you fail to do it, that is a sin omission. நன்மை செய்ய திராணி இருந்தும் நீங்க நன்மை செய்யாவிட்டால் கூட அதுவும் ஒரு பாவம் தான். Amen. So most of us we think, okay, I'm not stealing, I'm not murdering, I'm not committing adultery, so I'm not sinning anymore. நான் பாவம் செய்யவில்லை, நான் விபச்சாரம் செய்யவில்லை, நான் ஒருவரை கொலை செய்யவில்லை, ஆகையால் நான் பாவம் செய்யவில்லை என்று உண்டு, அது ஒரு பாவம். But many of us, we have the potential, we have the capacity, God has given the ability to do the right thing, and you have failed to do, that means you're committing a sin by that. நன்மை செய்ய தேவன் எங்களுக்கு திராணியை கொடுத்து எங்களுக்கு திராணி நாங்கள் செய்யாமல் போவிட்டாலும் அதுவும் கூட பாவம் தான். This is what said in James chapter 4 verse 17. If you have the right thing to do and you fail to do it, that is a sin as well. யாக்கோபு 4:17 நாங்கள் பார்க்கிறோம், நன்மை செய்ய திராணி இருந்தும் நன்மை செய்யாவிட்டால் அதுவும் பாவம் தான். When going forward to the Revelation chapter 3 verse 18, மறுபடியும் நாங்கள் வெளிப்படுத்தல் 3:18க்கு கடந்து செல்வோம். God says, listen, because you are wretched, you are miserable, you are poor and naked and blind, God has given counsel to the church. நீ நிர்பாக்கியம் உள்ளவனாயும் பரிதபிக்கப்பட்டவனாயும் தரித்திரனாயும் குருடனாயும் நிர்வாணியாயும் இருக்கிறபடியால் நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். So God himself giving counsel to the church what the church should do. இந்த சபைக்கு தேவன் ஆலோசனை சொல்கிறார், இந்த சபை எப்படியா இதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று சொல்லி. So what is the first counsel which God gives is, முதலாவது ஆலோசனை என்ன தேவன் கொடுக்கிறார்? God is giving counsel to the church to buy the gold from me. அவர் என்ன சொல்கிறார் என்றால், பொன்னை என்னிடத்திலிருந்து வாங்குங்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். God gives to the church is buy gold from me. அவர் என்ன சொல்கிறார் என்றால், நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை என்னிடத்திலிருந்து வாங்குங்கள் என்று சொல்லி தேவன் முதலாவது ஆலோசனை சொல்லுகிறார். Because in the previous verse, the church talk themselves, they are rich, they are wealthy, they are prosperous, they have everything and they need of nothing. நாங்க முதலே பார்த்தோம், அவர்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், எந்த குறைவும் இல்லை, திரவிய சம்பன்னன் என்று சொல்லி தங்களை தாங்களே அவர்கள் பெருமை பாராட்டினதை பார்த்தோம். Whereas God tell them, no, you don't have anything, you are very poor. ஆனா தேவன் என்ன சொல்ல, உன்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, நீ மிகவும் தரித்திரன் என்று சொல்லி இதிலே தேவன் சொல்லுகிறார். And God says, come, I give you counsel, come buy gold from me. தேவன் என்ன சொல்கிறார், இங்கே வா, நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், என்னிடத்தில் இருந்து இந்த பொன்னை வாங்கு என்று சொல்லி. So my gold will make you truly rich. என்னுடைய பொன்னு தான் உன்னை செல்வந்தனாய் மாற்றும் என்று சொல்லி, உண்மையான செல்வந்தன் இதன் மூலமாய்த்தான் பெறலாம் என்று சொல்லி சொல்லுகிறார். So gold from the Lord is the one which gives you the true riches. உண்மையான செல்வம் எங்கே காணப்படுகிறது என்று சொன்னால், தேவன் பெறுகிற அந்த பொன்னிலிருந்தே அது காணப்படுகிறது. That is the heavenly riches. அதுதான் பரலோக செல்வம். No eyes have ever seen, ஒரு கண்ணும் அதை காணவில்லை, no ear has ever heard, இந்த காதுமே அதை கேட்கவில்லை, no mind has ever thought about it. இந்த சிந்தையிலும் அது தோன்றவில்லை. So you have to wait for the true blessing. ஆகவே நாங்கள் உண்மையான ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும். If we say when we're living in the world we got everything what we need, that is not the real blessing God is going to have you. God has promised you a great blessing which no one has ever seen in this world. நாங்க சொல்லலாம், உலக பிரகாரமாக எல்லா செல்வமும் இருக்கலாம் என்று சொல்லி, ஆனால் தேவனிடத்தில் இருந்து இந்த பொன்னை பெறாவிட்டால் அது உண்மையான செல்வமே அல்ல. I just going to show one example in Luke chapter 16 verse 11. ஒரு உதாரணத்தை லூக்காவின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே நாங்க பார்க்க போகிறோம். Luke chapter 16 verse 11. லூக்கா 16:11 வசனம். It says, so if you have not been trustworthy in handling worldly wealth, who will trust you with the true riches? அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? So while we live in this worldly time, இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவிக்கும் காலத்திலே we have to be faithful with the little things which God is giving unto us. நாங்கள் தேவனால் பெற்றிருக்கிற சின்ன சிறு காரியங்களை குறித்து உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். If we fail to be honest or fail to be trustworthy within little things, God will doubt to give you a true riches, the heaven riches to you. சின்ன சின்ன காரியத்திலே நாங்கள் உண்மையாய் இராவிட்டால் எப்படி நாங்கள் பரலோக ஆசீர்வாதங்களில் உண்மையாய் இருக்க முடியும்? Going back to explain this story a little bit about this Luke chapter 16 verse 11. இந்த லூக்கா 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கே நாங்கள் கடந்து சென்று There was a rich man.
அதிலே நாங்க ஒரு ஐஸ்வர்யவானை பார்க்கிறோம். And there was a manager working for the rich man. அதே போல ஒரு ஒரு வியாபாரியும் நாங்கள் அதில் Now பார்க்கிறோம். there was a rich man, a manager is working for the ஒரு rich man. ஒரு செல்வந்தனை பார்க்கிறோம். அந்த செல்வந்தன் ஒரு Manager. மேனேஜருக்கு கீழாக வேலை செய்வதை Now he's appointed a manager. அவர் வந்து ஒரு மேனேஜராக அதிலே காணப்படுகிறார். So the manager is responsible for all the accounts of this rich man. எல்லாவித கணக்குக்கும் இந்த மேனேஜர் வந்து கணக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். But the rich man found this manager is not trustworthy for him. அந்த செல்வந்தன் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த The manager is not performing right, so இந்த மேனேஜர் வந்து உண்மை இல்லாதவனாய் காணப்படுகிறான். amen. So what the rich man does is, I don't want to appoint you anymore to the job. அவர் என்ன சொல்கிறார் என்றால், இனிமேல் இந்த வேலைக்கு நீ உண்மை இல்லாதவனாய் இருக்கிறபடினால் இந்த வேலையை விட்டு போ என்று சொல்லி The manager சொல்கிறார். suddenly got heart attack. Oh, if I lose my job, what will I do? Because I'm not strong, I can't do work hard. அந்த மேனேஜர் என்ன சொல்கிறான், இந்த வேலை இல்லை என்று சொன்னால் நான் எப்படி ஜீவிப்பது என்று சொல்லி ஒரு மனக்கசத்துக்குள்ளே கடந்து And செல்கிறார். if I then I'll go begging, then I'm ashamed of begging as well. நான் வெளியே சென்று நான் பிச்சை எடுத்தா கூட அந்த பிச்சை எடுக்கிறதில் கூட நான் மிகவும் வெட்கப்பட போகிறேன் என்று சொல்லி நினைக்கிறார். So what he does is, out of the business, wherever he lent the money with the business brokers, he called all the brokers one by one and says, how much you owe, I cut down some money. So he creating good name for himself within the brokers. அந்த வியாபாரி என்ன செய்கிறார்னு சொல்ல, அந்த வியாபார புரோக்கர்ஸை சென்று பணங்களை கொடுத்து அதன் மூலமாக யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கலாம் என்று சொல்லி, Now, whoever he owes money, the people owes money for the rich man, is giving a discount for them so that he get good name within these brokers. அவர் குறைந்த கட்டணத்திலே இந்த புரோக்கர்ஸுக்கு கொடுத்து அதன் மூலமாக ஜீவிக்கலாம் என்று சொல்லி, So that in case if the rich man takes away him from the job, so he can get help from the brokers. அப்ப இந்த செல்வந்தன் சிலவேளை இந்த வியாபாரத்தை விட்டு என்னை தூக்கினால் கூட இதன் மூலமாக நான் பணம் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி அவன் எண்ணுகிறான். So what he does is, he was not faithful, he was not trustworthy for his owner, the rich man. ஆனா இதிலே நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த மேனேஜர் வந்து தன்னுடைய அந்த செல்வந்தனுக்கு உண்மை இல்லாதவனாய் So காணப்படுகிறான். this is what we should learn from this verse, that wherever we are, wherever we're working, it could be our workplace or study or wherever, we should be trustworthy and we should be faithful to that place. நாங்கள் எங்கே வேலை செய்கிறோமோ அந்த வேலை ஸ்தலத்திலோ இல்ல நாங்க எங்கெல்லாம் இருக்கிறோமோ அந்த இடங்களில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக காணப்பட So வேண்டும். then God will entrust us to the true riches of the heavenly kingdom. இப்படி செய்தால்தான் தேவன் வந்து எங்களை நம்பி பரலோக ஐஸ்வர்யத்திலும் பரலோக செல்வத்திலும் எங்களுக்கு கொடுப்பார். When we look into the Ephesians chapter 3 verse 19, எபேசியர் புஸ்தகம் 3:19 நாங்கள் பார்க்கிறோம். we can see what is the true riches actually. உண்மையான ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். Ephesians 3:19. எபேசியர் 3:19 உண்மையான ஐஸ்வர்யம் என்னதென்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். The true riches is to know the love of Christ which passeth knowledge, and so to be filled with all the fullness of God. அறிவுக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். So what is the true riches is to know the love of Christ is the true riches we can gain as we live in this world. உண்மையான ஐஸ்வர்யம் என்னவென்று சொன்னால், தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்கிற அந்த அன்பே உண்மையான ஐஸ்வர்யம். That is the love of Christ which passeth every knowledge. We can be knowledgeable, you can be like a philosopher, but this knowledge passeth all the knowledge. இது அறிவுக்கெட்டாத அந்த அன்பு, எல்லா அறிவையும் விட இந்த அறிவு, அவருடைய அன்பே எல்லாவற்றுக்கும் மேலானது. And second part it says to be filled with all the fullness of God. இரண்டாம் பகுதியில் நாங்கள் பார்க்கிறோம், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும். Amen. In 1 Corinthians chapter 2 verse 9, the true riches, it says, it is written that no eye has ever seen, no ear has heard, and no human mind has known what God has prepared these things for those who love him. 1 கொரிந்தியர் 2:9 நாங்கள் வாசிக்கிறோம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. Amen. So how many believe that God has prepared for you something great which your eyes had not ever seen, which your ears had not ever heard, and no mind has ever thought? You cannot compare to what we have here to what God has prepared there. எத்தனை பேர் நம்பர்கள் தேவன் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் எங்களுடைய கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, அப்படிப்பட்ட மிக பெரிதான காரியத்தை எங்களுக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். So going back to the counsel which God gives to the churches, buy gold from me. What is that gold he's talking about there? So நாங்கள் மறுபடியும் பார்க்கிறோம், திரும்பி பார்ப்போம், இந்த பொன், தேவனால் கொடுக்கப்படுகிற பொன் என்னவென்று சொல்லி.
So what is that gold talking about? God talking about is Psalms chapter 19 verse 10. We can see the word of the Lord is worth more than gold. இந்த பொன் என்னவென்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது. It is not just a gold, it is more even more worthy than the gold. இந்த பொன் வந்து சாதாரண பொன் அல்ல, அதற்கு மிகவும் விலையேறப்பெற்ற பொன்னாய் It is காணப்படுகிறது. something more worthy than gold, more riches than gold. இது மிகவும் விலையுயர்ந்ததான ஒரு பொன்னாய் இருக்கிறது. In Psalm 19:10 we can read that word of the Lord is worth more than gold, even more than much fine gold. இந்த பொன்னானது மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவை என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். So this is what the Lord says, come and buy gold from me. இதுதான் அந்த வசனம், என்னிடத்தில் வந்து பொன்னை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. Even today for the church, God is telling us, come buy gold from me. That is the word of God. Come and get the word of God, the wisdom of God, so you can live this life in the earth. இதைத்தான் எங்களுடைய சபைக்கும் தேவன் சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து அந்த பொன்னை பெற்றுக்கொள்ளுங்கள். அதான் தேவனுடைய வசனம், வந்து தேவனுடைய ஞானம், அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அந்த பொன்னை குறித்து இதிலே பேசுகிறார். If you have the word of wisdom, then you will not consider yourself that you're rich, you're wealthy, you're prosper, you're no need of anything, but you consider yourself that you're poor, blind and naked, so God will provide everything what you need in that earthly life. இந்த வார்த்தையாகிய இந்த ஞான வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டால் எல்லாவற்றுக்கும் மேலானது அதுதான் என்று சொல்லி தேவன் இதிலே குறிப்பிடுகிறார். Secondly, what counsel to buy is, இரண்டாவது எண்ணத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். God says, I will counsel you to buy white cloths to clothe yourself so that the shame of your nakedness will not be seen. அவர் சொல்லுகிற உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கிக்கொள். So secondly, God giving counsel to the church is to buy white clothes. இரண்டாவது ஆலோசனை அவர் என்ன சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து வெண் வஸ்திரங்களை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. So my second point is, do not continue to live a sinful life, but be as holy as God. நீங்கள் தொடர்ந்து பாவ வாழ்க்கையில் இல்லாதபடி என்னிடத்தில் வந்து பட்டு பாவத்திலிருந்து மீண்டு வெண் வஸ்திரங்களை வாங்கிக் கொள் என்று சொல்லி. Do not continue to live a sinful life, but be holy as God is holy. தேவன் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீ பரிசுத்தமாய் வாழு, பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழு என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். That is what the God giving the counsel to church. Let us not continue to live a sinful life. Let us not continue to the sinful action, but let us try to be holy, because the one who called us is holy. தொடர்ந்து நீ பாவ வாழ்க்கையில் இல்லாதபடி நான் பரிசுத்தராய் இருக்கிற போல நீயும் பரிசுத்தராய் இரு என்று சொல்லி தேவன் வலியுறுத்தி இந்த நல்ல ஆலோசனையை இந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார். Because God called each and every one of us to be holy. உங்களையும் எங்களையும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் பரிசுத்தராய் இருக்கும்படி அழைக்கிறார். The holiness does not come in a day or two. ஒன்றோ ரெண்டு நாட்களிலோ இந்த பரிசுத்தம் வருவதில்லை. Even until the end of your life, you're not going to be completely perfectly holy. நீங்கள் முழுமையாக பரிசுத்தம் அடைவதில்லை. நீங்கள் சாகும் வரை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தொடர்ந்து பரிசுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். Because every day our life until the point of death, we have to put the effort to be holy. நாங்கள் தொடர்ந்து நாங்கள் மிகவும் பிரயாசப்பட வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், தொடர்ந்து பரிசுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நாங்கள் அதை நாடிக்கொள்ள வேண்டும். So what is that living a life of holiness is? You need to keep avoiding the sinful actions. பரிசுத்த வாழ்க்கை என்பது எல்லா விதமான இந்த பாவத்திலே இருந்தும் விலகி பரிசுத்தத்துக்கு நேராக எங்களுடைய வாழ்க்கையை நடப்பிப்பது. Maybe when we come to church, we dress proper, we look holy, you come and praise and worship, do everything pleasing God, but God sees your inner heart. நீங்கள் திருச்சபைக்கு வரும் பொழுது நீங்க நன்றாக உடுத்தி நன்றாக ஆராதித்து நீங்க பரிசுத்தமாய் காண்பித்தாலும் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் உங்கள் உள்ளான இதயத்திலிருந்து வருகிற பரிசுத்தமே. Because there's nothing hidden to God. ஏனென்றால் தேவனுக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. Even the darkness is visible for God. ஈவன் இருள் கூட தேவனுக்கு முன்பாக வெளிச்சமாய் இருக்கிறது. In Psalm 139 David says, Lord, where can I go away from your presence? சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நான் எங்கே போவேன் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை விட்டு. Even if I go to heaven, you are there. Even if I go to the heights, you are there. நான் வானத்துக்கு போனாலும் பூமியிலே விழுந்தாலும் கூட கீழே போனாலும் கூட நீர்தான் அங்கே இருக்கிறீர் என்று சொல்லி சொல்கிறார். Where can I flee away from your presence? உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் எங்கே ஓடுவது ஆண்டவரே? Because God is spirit, he is in spirit, he is everywhere. The spirit of God is filled everywhere. தேவன் ஆவியா இருக்கிறபடியால் ஆவியானவர் எங்களை சுற்றிலும் எல்லா இடத்திலும் காணப்படுகிறார். So let's look into Hebrews chapter 4 verse 13. எபிரேயர் 4:13 வாசிப்போம். This shows how there is nothing hidden to God. இதிலே நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை என்று சொல்லி. It says like this, nothing in all creation is hidden from God. Everything is naked and exposed
before his eyes, and he is the one to whom we are accountable. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க So வேண்டும். when we look into the churchgoers of Laodicea, they claim themselves they're rich, they're wealthy, they're prosperous, they got everything. இந்த லவோதிக்கேயா சபையை பார்த்தீர்கள் சொன்னால் ஐஸ்வர்யர்கள் என்று சொல்லுகிறார்கள், செல்வந்தன் என்று சொல்லுகிறார், எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை என்று சொல்லி இந்த சபை சொல்லுகிறது. ஆனாலும் But what God says is, He is giving a counsel. Listen, you have nothing. You are miserable. You are poor, naked, and you are blind. He says. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யனா என்று சொன்னால் கூட நீ ஒன்றுக்குமே இல்லாதவன், நீ நிர்வாணியாயும் குருடனாயும் ஒன்றுமே இல்லாதவனாயும் காணப்படுகிறாய் என்று சொல்லி இந்த லவோதிக்கேயா சபைக்கு தேவன் சொல்லுகிறார். God gives a warning to them. Let's stop, continue, live your sinful life in that place. தேவன் ஒரு எச்சரிக்கையை கூட இந்த சபைக்கு கொடுக்கிறார், நீ தொடர்ந்தும் இந்த பாவ வாழ்க்கையில இருக்க கூடாது என்று சொல்லி. Because God says, what the Bible says is, nothing in all creation is hidden from God. ஏனென்று சொன்ன தேவன் இந்த சபைக்கு சொல்ல, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை, அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாமே நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும். As a man, we can only look at the face. மனிதனாய் நாங்கள் மற்றவர்களுடைய வெளிப்புறத்தை நாங்கள் பார்க்கலாம், அவருடைய முகங்கள் பார்க்கலாம். What God looks at our inner heart. ஆனால் தேவன் நம்முடைய உள்ளான இருதயத்தை பார்க்கிறார், முகத்தை பார்ப்பதில்லை. So many of us carry some secret sins in our life. சில பேர் ரகசிய பாவங்களை தாங்கள் சுமந்து கொண்டு செல்கிறார்கள். We may think nobody knows about this. அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் யாருக்குமே இந்த பாவத்தை குறித்து தெரியாது என்று சொல்லி. But God knows everything, because as I said, even the darkness is a light for him. தேவன் சொல்லுகிறார், இந்த இருள் கூட எனக்கு வெளிச்சமா இருக்கிறது, எதுவுமே எனக்கு மறைவா இல்லை, உன்னுடைய ரகசிய பாவங்கள் கூட எனக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கிறது என்று சொல்லி. As per this verse, Hebrews chapter 4 verse 13, everything is naked, exposed before his eyes. அதான் எபிரேயர் 4:13 பார்க்கிறோம், என்னுடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமாய் காணப்படுகிறது என்று சொல்லி. That is why I teach my children every time when they pray, pray earnestly, pray diligently. அதுதான் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு மறுபடியும் போதிக்கிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உண்மையாக நீ தேவனை ஆராதி. As a child, what they think is, because there's a roof, they are thinking is in a small age, nobody watch them. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், தங்களுடைய இல்லத்திலே ஒரு கூரை இருக்கிறது, யாருமே என்னை பார்க்க முடியாது என்று சொல்லி தங்களுக்குள்ளே இந்த சிறுவர்கள் நினைப்பார்கள். We should teach our children saying that this roof is nothing for God. God can able to see even through the roof, wherever you are, even in a lonely place you go. If you do any sin which you commit by yourself, God is watching you. He knows everything what you do. நான் பிள்ளைகளுக்கு போதிக்கிற காரியம் என்று சொன்னால், தேவனுக்கு இந்த கூரை ஒன்றுமே கிடையாது, நீ தனிமையிலே செய்கிற காரியங்கள், உன் வாழ்க்கையிலே செய்கிற அந்தரங்கத்திலே செய்கிற காரியங்கள், ரகசிய பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் காண்கிறார், அவருக்கு கூரை ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நான் அந்த பிள்ளைகளுக்கு போதிக்கிறேன். So what God teach to this church is, He's asking us to confess the sins and come into God, get the white cloths from Him. இப்பயும் கூட இந்த சபைக்கு தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், உன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி வா, என்னுடைய வெண் வஸ்திரத்தை தரித்துக்கொள் என்று சொல்லி தேவன் நம்முடைய சபைக்கு கூட சொல்லுகிறார். That white garment is the garment of salvation. இந்த ஆடை என்னவென்று சொன்னால் ரட்சிப்பின் வஸ்திரம் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். Amen. This symbolizes the purity and holiness of God. இது என்னத்தை காண்பிக்கிறது? தேவனுடைய பரிசுத்தத்தையும் சுத்திகரிப்பையும் காண்பிக்கிறது. If we look back in Isaiah chapter 6, we can see how Isaiah explains about the heavenly throne, how God sits on the throne and his robe, the white robe, is covered the entire heavenly. இந்த ஐசாயா 6 அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் எப்படி தேவன் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார், அவருடைய அந்த வஸ்திரம் வெண் வஸ்திரம் எப்படி அந்த இடம் முழுவதை நிரப்புகிறது என்று சொல்லி நாங்கள் ஏசாயா 6 அதிகாரத்திலே பார்க்கிறோம். And it shows how rich, pure and holy it was. அவர் அது மாத்திரமல்ல, எப்படி தேவன் ஐஸ்வர்யராகவும் பரிசுத்தராயும் மகா பரிசுத்தம் நிறைந்தவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஏசாயா புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். Our nakedness is our unpure, our sin. எங்களுடைய நிர்வாணம் என்னவென்று சொன்னால் நாங்கள் செய்கிற பாவம், அக்கிரமங்கள், மீறுதல்கள். But when we receive the white garment, the salvation of Christ, so we will be covered and we won't be shameless anymore because we are not naked anymore. அந்த வெண் வஸ்திரம் என்னவென்று சொன்னால், ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் அணியும் பொழுது நாங்கள் இந்த நிர்வாணம் இல்லாதவர்களாய் நாங்கள் உணரக்கூடியதா இருக்கிறது. தேவனுக்கு நேராக பரிசுத்தராய் பார்க்கப்படுகிறோம். I used to read a book of Sadhu Singh. He's a man of God from India. சாது சிங் அவர்களுடைய புத்தகத்தை நான் வாசித்திருக்கிறேன். I just remember that one story which he wrote, like there's a man who's he committed such a great sin,
while the life he lived on the earth. ஒரு மனிதனை குறித்து அதிலே நாங்கள் வாசிக்கிறோம். மிக பெரிதான ஒரு பாவ வாழ்க்கையிலே அந்த மனிதன் வாழ்ந்த அந்த சரித்திரத்தை அந்த புத்தகத்திலே நான் வாசித்தேன். So one day what happened? He passed away. ஒரு நாள் அவன் மரிக்கிறார். And once he passed away, what happened? His soul is taken up to the heaven. அவருடைய ஆத்மா பரலோகத்துக்கு எடுத்து செல்வதை அதிலே வாசித்தேன். And when his soul is reaching out to God, he saw the presence of God. His soul saw the presence of God. அந்த ஆத்மா தேவனுடைய பரலோக பிரசன்னத்தை பார்க்கிறதை நான் வாசித்தேன். And what this soul does is, this soul did not even want to go to the presence of God, because the soul felt so shameful because of the sins what he committed on the living earth. அந்த ஆத்மா அந்த பரலோக பிரசன்னத்துக்குள்ளே போக முடியாமல் ஒரு வெட்கமான நிலை, தான் செய்த அந்த பாவம், அந்த வெட்கம் போக விடாமல் அந்த ஆத்மாவை செய்கிறது. And what happened? The soul straight away come into Hades. ஆனா என்ன நடக்கிறது? அந்த ஆத்மா பாதாளத்துக்குள்ளே போகிறது. So I want to tell you something. If you live in a sinful life again, committing sin again, because the death will come suddenly. There won't be any message of death coming to you. You're going to die today or tomorrow. என்ன நடக்கும்? இந்த பாவமான வாழ்க்கையில் நாங்கள் சென்று கொண்டிருக்க வேளையிலே மரணத்தை கூட நாங்கள் சந்திக்க நேரிடுற சந்தர்ப்பம் கூட இருக்கிறது. Death will come சடுதியாக அந்த மரணத்தை நாங்கள் சந்திக்கலாம். So we have to be ready to face our Lord. நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரை சந்திக்க தயாராக ஆயத்தமாக இருக்க வேண்டும். So we should not be like the man who died in sin. He could not even stand for the glory of God because of the shameful act what he done on the earth. இந்த பாவத்திலே மரித்த அந்த மனிதனை போல் அல்லாமல் மிகவும் வெட்கமான சூழ்நிலையிலே ஒரு பரலோக தரிசனத்தை அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியாத ஒரு ஆத்மாவை இருக்காமல் நாங்கள் தேவனிடத்தில் செல்லுகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற ஒரு ஆத்மாவை காணப்பட வேண்டும். So we cannot reach out to God with the same state as we are right now. நாங்கள் இருக்கிற இந்த நிலையிலே நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே கடந்து செல்ல முடியாது. We will drop down to the Hades if you do that. நாங்கள் உடனே நாங்கள் பாதாளத்துக்குள்ளே விழுந்து விடுவோம். So we have to confess our sins. We need to say that, Lord, please forgive us, and go there. So God is righteous to forgive our sins. நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே தைரியமாக பிரவேசிக்க முடியும். And that is why God counseling the church to say that buy the white garments from me. அதுதான் இந்த லவோதிக்கேயா சபைக்கு இப்பொழுது நம்முடைய சபைக்கு கூட தேவன் சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து இந்த வெண் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. The white garment is very very important to reach out to the kingdom of heaven. இந்த வெண் வஸ்திரம் மிக மிக ஒரு முக்கியமான காரியம். பரலோகத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த வெண் வஸ்திரத்தை தரித்தால் மாத்திரமே நாங்கள் செல்ல முடியும். Amen. Nextly, what God's talk to the church is, அடுத்ததாக தேவன் இந்த சபைக்கு என்ன சொல்லுகிறார்? and he's giving another counsel. He says, I counsel you to buy from me the healing salve to put on your eyes so that you may see. அடுத்ததாக நாங்க பார்க்கிறோம் தேவன் in verse 18, the last part. verse 18, Revelation 3:18. என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டும் என்று சொல்லி உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். The next counsel which God gives to them is to buy the healing salve to put on your eyes so that you may see. நீ பார்வை அடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். Amen. God says you are blind, you are in a great need now. அவர் என்ன சொல்லுகிறார்? நீ குருடனாய் இருக்கிறாய், உனக்கு மிகவும் ஒரு தேவை இருக்கிறது, உன் கண்களுக்கு பார்வை வேண்டும் என்று சொல்லி. So you need the healing salve to put on your eyes so that you can able to see. அதுக்காகத்தான் இந்த கலிகம் மிக மிக முக்கியமானது. இதை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள், அப்பொழுது நீ சொஸ்தமாவாய் என்று சொல்லி. What is the blindness God talking about here is? இந்த குருட்டு தன்மை என்னவென்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். It is about the spiritual blindness. இது வந்து ஆவிக்குரிய குருட்டுத்தனம். Many of us even today we are spiritually blind. கூடுதலானோர் இந்த நாட்களிலே ஆவிக்குரிய ரீதியிலே ஆவியின் கண்கள் குருடாய் காணப்படுகிறது. We should be proud about saying that okay, I got the spiritual knowledge, everything, but we should commit ourselves day by day. We need to go into the God asking for his spiritual revelation so we can learn new things day by day. நாங்கள் எல்லாருமே ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி, ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் குருடன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். நாங்கள் தேவனிடத்திலே சென்று அந்த பார்வை அடையும் படைக்கு அந்த கலிகம் போட வேண்டும் என்று சொல்லி தேவன் ஆலோசனை சொல்லுகிறார். When you look back the city of Laodicea, they used to produce the medicine. லவோதிக்கேயா பட்டணத்தை பார்த்தீர்கள், அவர்கள் ஒரு விதமான அந்த மருந்தை தயாரிக்கிறார்கள். The reason why they're rich is because
they produce a medicine for all over the world in that time. அவர் இந்த தேசமே இந்த பட்டணமே மிகவும் ஐஸ்வர்ய பட்டணமாக இருந்தது என்று சொன்னால் அவர்கள் எல்லா தேசங்களுக்கும் இந்த இந்த விதமான மருந்தை அவர்கள் தயாரித்தார்கள். The healing salve is the eye medicine which they produce in those days. இந்த கலிகம் என்கிற இந்த மருந்தை இவர்கள் தயாரித்து விற்பனை செய்தார்கள். So God is talking with them according to the same medicine. Says, this medicine will not open your spiritual eyes, but come to me, listen to my counsel, so that I will open your eyes, that you can able to see the spiritual இந்த things. கலிகம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க மாட்டாது. நீ என்னிடத்தில் வா, என்னிடத்திலிருந்து கலிகத்தை பெற்றுக்கொள், என்னிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீ சொஸ்தமாவாய், உன்னுடைய கண்கள் பார்வையடையும் என்று சொல்லி தேவன் ஆலோசனை சொல்லுகிறார். Amen. Let's turn our attention to Matthew chapter 11 verse 25. மத்தேயு 11:25க்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். There we'll see what Jesus declared in that place. தேவன் என்னத்தை சொல்கிறார் என்று சொல்லி இந்த மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். Amen. Matthew chapter 11 verse 25. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். At that time Jesus declared, I praise you, Father, Lord of heaven and earth, because you have hidden these things from the wise and learned and revealed them to the little children. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். Amen. My fourth point today for you is, நான்காவது குறிப்பு என்னவென்று சொன்னால், don't be wise in your thinking, but be humble and let God open your eyes. உன்னுடைய சிந்தையிலே நீ ஞானவான் என்று சொல்லாதபடிக்கு நீ உன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் வா என்று சொல்லி. So don't be wise in your own thinking, but be humble and let God open your eyes. நீ உன்னுடைய சிந்தையிலே நீ ஞானவான் என்று சொல்லாதபடிக்கு தேவனிடத்தில் உன்னுடைய கண்களை திறந்து கொள் என்று சொல்லி. In Matthew chapter 11 verse 25, what we just read now, இப்பொழுது நாங்கள் வாசித்தோம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Jesus Christ is teaching for a group of people there. இயேசு கிறிஸ்து ஒரு கூட்டத்துக்கு இதை போதிக்கிறார். There is Pharisees, the Sadducees, the disciples were there. பரிசேயர் இருந்தார்கள், சதுசேயர் இருந்தார்கள், தேவனுடைய சீஷர்கள் கூட அங்கிருந்தார்கள். The Pharisees and Sadducees, they consider themselves as wise and they were learned about the scriptures. They know everything about God. இந்த பரிசேயரும் சதுசேயரும் தங்களை பற்றி மிகவும் மேன்மை பாராட்டினார். இந்த வேதாகமத்தை குறித்து எல்லாவித அறிவும் அவர்களுக்கு இருக்கு, மிகவும் ஞானவான்கள், கல்விமான்கள் என்று சொல்லி தங்களை குறித்து மிகவும் பெருமை பாராட்டினார். From this scripture we can see that Jesus declared, I praise God. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார் இதிலே? பிதாவே, வானத்தை உண்டு பண்ணினவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். Amen. He is praising God for what? இயேசுவானவர் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார் எதற்காக? Because he has hidden these things from the wise and the learned ones. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இந்த ஜனங்கள், இந்த கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் இதை மறைத்திருக்கிறார். Amen. The teaching of Christ is not for everyone. இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை எல்லாருக்கும் அல்ல. There are 60-70 people seated in this place, but what I'm speaking is not for everyone. It is for everyone, but not everyone will take it in your mind. 60-70 பேர் இங்க இருக்கிற ஜனங்களுக்கு இந்த போதனை மாத்திரமல்ல, யாரெல்லாம் இதை உட்கொள்கிறார்களோ, ஏற்றுக்கொள்கிறார்கள், செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த போதனை. Amen. At that time when Jesus was teaching to the group of people, அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களுக்கு போதித்த பொழுது, he is praising God that he hidden the knowledge of understanding his word from the wise and the learned scripture readers. அவர் பிதாவினிடத்தை சொல்லி இதை ஸ்தோத்தரித்து சொல்லுகிறார், நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இதை மறைத்திருக்கிறீர் என்று சொல்லி தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். And he's also praising for that God the Father revealed them to the little children. அது மாத்திரமல்ல, பாலகருக்கு வெளிப்படுத்தினீர் என்று சொல்லி தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். So who are these little children? யார் இந்த பாலகர்? These are the disciples of Christ. இவர்கள் தான் தேவனுடைய சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள். The Pharisees and Sadducees, they hold the high reputation. They are so high in the society. இந்த பரிசேயரும் சதுசேயரும் சமுதாயத்திலே ஒரு மிக பெரும் செல்வாக்கு நிறைந்தவர்கள், கல்விமான்கள், ஞானிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். They carry the pride in that society. அவர்கள் பெருமையை தாங்கள் சுமந்து கொண்டு சென்ற அந்த சமுதாயத்திலே அவர்கள் பெருமை பாராட்டுகிற ஒரு பெருமை நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். But what Christ is praising about is he is praising the God the Father that God revealed the secret to the little children like the Peter, John, who are the fishermen. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து தேவனானவரை எப்படி சோத்தரிக்கிறார்? இந்த சிறு பாலகர்களுக்கு கூட, இந்த சீஷர்களுக்கு கூட இதை நீர் மறைக்காமல் வெளிப்படுத்தினீர் என்று சொல்லி. In Matthew, in Sermon of Mount, Jesus says, blessed are those poor in spirit, for theirs is the kingdom of God. மலை பிரசங்கத்தில் கூட நாங்கள் இதை பார்க்கிறோம்.
We need to humble ourselves in this place. நாங்கள் இந்த இடத்துல மிகவும் எங்களை தாழ்த்த வேண்டும். We need to be like that little children, humble ourselves so God can reveal His revelation about the scriptures, about everything what He desired to do for every one of us. நாங்கள் பாலகர்களைப் போல எங்களை தாழ்த்தி நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது தேவன் பலவிதமான வெளிப்பாடுகளை எங்களுக்கு தேவன் வெளிப்படுத்துவார். When you look into the life of Apostle Paul, அப்போஸ்தலர் பவுலனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போம் என்று before சொன்னால், he turned to be Paul, he was Saul. பவுல் ஆகிறதுக்கு முன்பாக அவர் சவுலாய் He காணப்பட்டார். was persecuting the church in a big time. அவர் சபையை துன்புறுத்துகிறவராய் காணப்பட்டார். He's always against the Christians. எப்பொழுதுமே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக துன்பப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். But when Jesus Christ encountered him, what did he do for him? இயேசு கிறிஸ்துவை ஒரு தெய்வீக சந்திப்பினூடாக சந்திக்கும் பொழுது என்ன நடந்தது? He was blinded. அவன் குருடனாய் காணப்பட்டார். He was blinded completely. அவன் குருடனான ஆக்கப்பட்டார். He was not a born blind, அவன் குருடனாய் பிறக்கவில்லை. but he was made blind for 3 days. 3 நாட்கள் அவனை இயேசு கிறிஸ்து குருடனாக்கினார். And then what happened after he met Jesus in that place? அதற்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவை ஒரு தெய்வீக சந்திப்பினூடாக சந்திக்கிறார். The Paul who was persecuting the church, he humbled himself before the Christ. இந்த பவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின பவுல் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பணிந்து தன்னை தாழ்த்துகிறார். So as he humbled himself, God revealed himself what is the truth for him in his calling in his life. தன்னை தாழ்த்தும் பொழுது அப்போஸ்தலர் பவுலுக்கு இயேசு கிறிஸ்து அவனுடைய அழைப்பை குறித்தும் அவனுடைய தரிசனத்தை குறித்தும் அங்கே வெளிப்படுத்துகிறார். Then he can able to see what is the truth in his life. அதற்கு பின்பதாக தான் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற உண்மையை குறித்து எது உண்மை என்று சொல்லி அவர் அறிகிறார். And then on we can see the transformation in the life of Paul, how powerful he was, how hard he lived the life of Christ. அதன் பின்பதாக நாங்கள் பார்க்குறோம் அப்போஸ்தலர் பவுல் எப்படி மறுரூபம் அடைந்து மாற்றம் அடைந்து ஒரு வல்லமையான ஒரு அப்போஸ்தலனாய் காணப்பட்டார் என்று சொல்லியும் எப்படி தன்னை தாழ்த்தி பல காரியங்களை அவர் வல்லமையாய் தேவனுக்காக செய்தார் என்பதை நாங்கள் பகுதியிலே வாசிக்கலாம். Also in John chapter 9 we can see an example of a man who is born blind. யோவான் 9ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கக்கூடும் குருடனாய் பிறந்த ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். He's been born blind for he's living at that place for more than long years. பல வருடங்களாக குருடனாய் அந்த இடத்திலே அந்த பிறந்த அந்த குருடனை நாங்கள் பார்க்கிறோம். And Jesus Christ came and he spit on the mouth, he spat on the mud and he made a kind of a saliva and then he applied on the eyes of this blind man and he asked him to go wash in the pool of Siloam, you will be cleansed. அது மாத்திரமல்ல அந்த மனிதன் எப்படி சொஸ்தமாக்கப்படுகிறான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே சில ஆலோசனை சொல்லுகிறார். தன்னுடைய எச்சிலை துப்பி அதனூடாக நீ சென்று சீலோம் என்கிற குளத்திலே உன்னுடைய கண்களை கழுவும் பொழுது நீ உன்னுடைய கண்கள் பார்வையடைவாய் என்று சொல்லி கூட அந்த மனுஷன் அந்த குருடனாக பிறந்த மனிதனை குறித்து நாங்கள் அதில் வாசிக்கிறோம். It was a great revelation when I was meditating about God giving such a good revelation about this particular scripture. இந்த வேதாகமத்தை குறித்து ஒரு ஆழமான வெளிப்பாட்டை தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கலாம். He was a blind man. அவன் குருடனாய் பிறந்த மனிதன். Before this chapter 9, if you look into chapter 8, John chapter 8, யோவான் 9ஆம் அதிகாரத்துக்கு முன்பதாக யோவான் 8ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால், so Jesus Christ was teaching the temple in the temple gates. தேவாலயத்தின் வாசல்ல நின்று இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு போதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். The Pharisees and Sadducees, they confronting Jesus in many ways. அந்த பரிசேயரும் சதுசேயரும் என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை குறித்து கடினமாய் பேசுகிறார்கள். God revealed many things to that Pharisees and Sadducees in that place. அந்த இடத்திலே பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இயேசு கிறிஸ்து பலவிதமான வெளிப்பாடுகளை சொல்லுகிறார். And finally when you come down to the bottom of the chapter 8, Jesus says, I was there before Abraham. கடைசி பகுதி 8ஆம் அதிகாரத்தை கடைசி பகுதியிலே நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நான் ஆபிரகாமுக்கு முன்னபாகவே இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார். And they started to try to kill Jesus in that place. அப்ப என்ன செய்கிறார்கள்? சதுசேயரும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவை கொல்ல திட்டமிடுகிறார்கள். And Jesus hid from them and just come away from them. அங்கே இருந்து இயேசு கிறிஸ்து மறைந்து அந்த இடத்தை விட்டு போகிறார். And there he met this blind man. அங்கே இந்த குருடனை சந்திக்கிறார். I was thinking, why this blind man, he did not ask Jesus to heal him. இந்த குருடன் இயேசு கிறிஸ்துவை எனக்கு பார்வை அளியும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளவில்லை. But Jesus Christ himself went and healed this blind man. ஆனா இயேசு கிறிஸ்து இவனிடத்தில் சென்று அந்த குருடனுக்கு பார்வை அளிக்கிறார். So what he did is he spat on the mud, he applied the mud in his eyes and asked him to go wash in the pool of Siloam, you will see. அந்த மண்ணிலே தன்னுடைய எச்சிலை துப்பி இதை நீ சீலோம் குளத்திலே கொன்ற நதியிலே கலந்து உன் கண்களை தொடும் பொழுது நீ சொஸ்தமாவாய் என்று சொல்லுகிறார். I was thinking, how did this blind man listen and went?
எப்படி இந்த குருடன் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து போனான் என்று சொல்லி Imagine if somebody does this like this kind of thing in these days, will we really accept it and go wash ourselves in our eyes? இப்படி யாராவது எங்களுக்கு வந்து இந்த ஆலோசனையை சொல்வார்கள் என்று சொன்னால் நாங்கள் இப்படியாய் இந்த குளத்துக்கு சென்று எங்களுடைய கண்களை கழுவுவோமா? But imagine in the days of that guy, that people are living in that place. அந்த நாட்களிலே இந்த குருடன் வாழ்ந்த நாட்களிலே நாங்க பார்ப்போம் என்று சொன்னால் He is a blind man. அவன் ஒரு குருடன். He was begging. Where does normally the blind man's beg? எங்கே நோமலா குருடர்கள் பிச்சை எடுப்பார்கள்? In the temple gates. எப்பயுமே இந்த தேவாலயத்தின் வாசல்ல நின்று தான் அவர்கள் வந்து பிச்சை எடுப்பார்கள். What God revealed me in this place is majority of the time the blind man was begging in the temple gates. கூடுதலான நேரம் இந்த தேவாலயத்தின் வாசலில் நின்று எப்பொழுதுமே பிச்சை கேட்கிற ஒரு குருடனாய் தான் அவர் காணப்பட்டிருக்கலாம். So majority of the time what he does is more than begging, he heard the word of God preached by the synagogue. He went into his ears. கூடுதலான நேரங்களில் வாசல்ல இருந்தாலும் சரி தேவாலயத்திலே தேவனுடைய வார்த்தை Every word which is spoken he might have heard from his ears. ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த தேவாலயத்திலே ஒவ்வொரு நாளும் இந்த கேட்கிற இந்த வார்த்தைகள் இந்த குருடனுடைய செவிகளிலே சென்றிருக்கும். And surely he must have heard about Jesus, how he performed miracles, what are the great things, his mighty things he's doing. நிச்சயமாக இயேசு கிறிஸ்து குறித்து அவன் கேள்விப்பட்டிருப்பான். எப்படி வல்லமையாய் அற்புதங்களை தேவன் இயேசு கிறிஸ்து செய்கிறார் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவனுடைய செவியினூடாக அவன் கேட்டிருப்பான். And also he must have heard a sermon about the Naaman, a commander in the Old Testament. அது மாத்திரமல்ல நாமான் என்கிற என்பனை குறித்தும் கூட இந்த பழைய ஏற்பாட்டில் நடந்த அந்த வார்த்தையும் கூட அந்த தேவாலயத்திலே அவன் கேட்டிருக்கலாம். Surely he must have heard how God delivered Naaman from the leprosy. எப்படி நாமான் இந்த குஷ்டரோகத்திலே இருந்து சொஸ்தமாக்கப்பட்டான் என்கிற அந்த கதை அந்த சம்பவத்தையும் கூட தேவனுடைய வார்த்தையினூடாக இந்த தேவாலயத்தின் வாசலில் நின்று கொண்டே இந்த தன்னுடைய செவிகளில் கேட்டிருப்பான். When Prophet Elisha asked Naaman to go dip yourself 7 times in the river, he found that was really funny for him. எலியா தீர்க்கதரிசி இந்த நாமானை 7 தடவை நீ சென்று மூழ்கி வா என்று சொல்லி சொன்ன அந்த கதை கூட இந்த குருடனுக்கு கேட்டதா இருக்கும். Now for Naaman it is not really a good news for him, because he's getting prepared with all the riches to give gifts to the Elisha. When Naaman he did not even come and say hello, because he's a great commander, right? So he's from the inside the house, he's just sending a message saying that go ask him to wash 7 times in the river. நாமன் ஒரு ஐஸ்வர்யத்தின்படி வாழ்ந்தவனாக இருந்தபடியால் அவன் வந்து வெளியே வந்து இதை கேட்காதபடி அவனுடைய காதுகளிலே இது கேட்டதை நாங்கள் பார்க்கிறோம். So he thought this is something which is not what I expected. அவன் நினைத்திருக்கலாம் நான் எதிர்பார்த்திருந்த காரியம் இது இல்லை, ஆனால் எலியா தீர்க்கதரிசி இப்படி எனக்கு சொல்லுகிறாரே என்று சொல்லி. And again even there is a humble servant made him realize, master, if something harder thing, if the prophet would have asked you, you must have done it. But why did he do the simple thing? அந்த வேலைக்காரன் நாம எடுத்து சொல்லுகிறான், இது மிகவும் கடினமான காரியம் என்றால் பரவாயில்லை, ஆனால் ஒரு இலகுவான காரியம் தானே, சென்று 7 முறை நீங்கள் தண்ணீரில் மூழ்கி எழும்பும் பொழுது நீங்கள் சொஸ்தமடைவீர்கள் என்று சொல்லி நல்ல ஆலோசனையை இந்த வேலைக்காரன் சொல்லுகிறார். Naaman actually costed his life with that pride in that place. இந்த நாமானுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய பெருமை ஐஸ்வர்யத்தின் பெருமை அவனுக்குள் இருந்தபடினால் அதை செய்ய அவன் முன் வரவில்லை. And then again he listened to the word of that servant. He went and dipped himself 7 times. ஆனால் என்ன செய்கிறார், இந்த வேலைக்காரனுடைய செய்தியை அவன் ஆலோசனையை கேட்டு அங்கே சென்று தான் மூழ்கி சுத்தமடைகிறான். There we can see that he humbled himself, came and thanking the prophet Elisha. அதிலே நாங்கள் பார்க்கிறோம் தன்னை தாழ்த்தி எலிஷா தீர்க்கதரிசியினுடைய அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை செய்து அவன் சுத்தமானதை நாங்கள் பார்க்கிறோம். So this sermon should have definitely heard by this blind beggar who sit in the temple gates. இந்த பிரசங்கம் நிச்சயமாகவே இந்த தேவாலயத்தின் வாசல்லே இருக்கிற இந்த குருடனுக்கு நன்றாய் பரிச்சீவிக்கப்பட்ட ஒரு வார்த்தையாய் இருக்கும். Surely this word must have spoken in that temple of God in that place. நிச்சயமாகவே தேவாலயத்திலே இந்த வார்த்தை பேசப்பட்டிருக்கும். And this man is waiting for that day that somebody will come and do this miracle for him. இதே மாதிரியான அற்புதம் தன்னுடைய வாழ்க்கையிலுமே நடக்கும் என்று சொல்லி இந்த குருடன் காத்திருக்கிறவனாய் இருந்திருக்கலாம். And again, as Jesus spat on the mud and he applied in the eyes, he was so joyful, he wanted to go straight away to the pool. He listened and humbled himself, obeyed and went. இயேசு கிறிஸ்து எச்சிலை துப்பி அந்த களிமண்ணிலே கொன்று பூசி அதை செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே இவன் மிகவும் மகிழ்ச்சியாய் சென்று அந்த காரியத்தை செய்தான். Immediately what happened, let's say for the normal person from a temple gate to
to the pool of Siloam. I just checked the distance, how far it is. It takes 3 minutes to go from the temple gates to the pool of Siloam. இந்த தேவாலயத்தின் வாசல்ல இருந்து இந்த சீலோம் குளத்துக்கு செல்கிறதுக்கான அந்த பயண தூரத்தை நான் பார்த்தேன். It's just take 3 minutes for a normal ஒரு person. 3 நிமிஷம் தான் எடுக்கும் அங்கிருந்து அங்கு செல்வதற்கு. So as soon as Jesus applied the mud on him, for a blind man, how long you think it's going to take for him to reach out to the pool of Siloam? அந்த மண்ணை அந்த குருடனிடத்திலே கண்களிலே தடவின பின்பு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும் அங்கிருந்து அந்த சீலோம் குளத்துக்கு செல்வதற்கு? Surely he must have not went by himself. நிச்சயமாக அவன் தனியாய் சென்றிருக்க மாட்டார். He might have asked somebody help. யாரையாவது கூப்பிட்டு என்னோடு கூட வந்து உதவி செய்யுங்கள் என்று சொல்லி கூப்பிட்டு So இருக்கலாம். when he asked help, somebody might have mocked at him. What are you doing? I don't want to come. You think this is going to happen for you? யாரையாவது கூப்பிடும் பொழுது அவர்கள் சொல்லியிருப்பார்கள், அவர்கள் நக்கல் கூட செய்திருக்கலாம், என்னத்துக்காக நீ வந்து இந்த இடத்துக்கு போறாய் என்று சொல்லி. Maybe he asked for 3-4 people. They must have refused. No, I don't believe in this. I will not take you to the pool of Siloam. 3-4 பேர்களை கூட அவன் கேட்டிருக்கலாம், வேண்டிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் சொல்லியிருப்பார்கள், எதற்காக நீ இப்படியான காரியத்தை செய்கிறாய் என்று And சொல்லி. somebody finally accepted him and took him to the pool of Siloam. யாரோ ஒரு நபர் அதை கேட்டு நம்பி அந்த குருடனை கொண்டு அந்த சீலோம் குளத்துக்கு கொண்டு And செல்கிறார்கள். there he dipped himself and he got the sight in that place. அங்கே அவன் தண்ணீரில் மூழ்கி தன்னுடைய பார்வையை பெற்றுக்கொண்டான். What we can see from that, he humbled himself in that place, listening to the word of God, and he did it. It might look simple, but he got the sight in that place. தன்னை தாழ்த்தி இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த குளத்திலே சென்று பார்வை அடைகிறதை நாங்கள் In பார்க்கிறோம். the same way, when God says something to the church, there's a healing or it could be any kind of discipline, we have to humble ourselves and listen to it. ஸோ அதே போலதான் சபையிலே சில காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி, சில ஒழுக்கத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நாங்கள் அதுக்கு கீழ்ப்படிந்து அதை செய்யும் பொழுது நாங்கள் It ஆசீர்வதிக்கப்படுவோம். may look simple for us in our eyes, but எங்களுடைய there's a great thing behind that God can do in that. எங்களுடைய கண்களுக்கு அது சிறிதாய் காணப்பட்ட இலகுவாய் காணப்பட்டாலும் அதற்கு பின்பதாக ஒரு பெரிதான அற்புதம் நடக்க உள்ளதை நாங்கள் நினைக்க வேண்டும். So today let us humble ourselves and ask God for the healing salve, so that we can see through our spiritual eyes. இன்றைய நாளிலும் கூட நாங்கள் எங்களை தாழ்த்தி இந்த கலகம் என்கிற அந்த மருந்தை நாங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் பார்வையடைவதற்கு. Amen. The healing salve is important because without opening our spiritual eyes, there's no growth in our spiritual. இந்த கலகம் என்கிற இதை நாங்கள் எடுக்காவிட்டால் நாங்கள் ஆவிக்குரிய கண்கள் எங்களுக்கு திறக்கப்படாது. Because we need to humble ourselves. If we carry on living in our pride, there's no way God can able to reveal his secrets to us. நாங்கள் பெருமையோடு நாங்கள் வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் தேவனுடைய திட்டங்களுக்கு நேராக எங்களை கொண்டு செல்ல முடியாது. Amen. The next one I want to talk to you about is don't ignore the discipline but accept it with diligence and repent. தேவனுடைய சிட்சிக்கும் தன்மையை நாங்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Amen. Don't ignore the discipline but accept it with diligence and repent. நாங்கள் உண்மையாகவும் சந்தோஷத்தோடும் இந்த தேவனுடைய ஒழுக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும், சிட்சிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Amen. Verse 19, let's turn our attention to Revelation chapter 3 verse 19. வெளிப்படுத்தல் 3:19. Amen. It says, those whom I love I rebuke and discipline, so be diligent and repent. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இரு, மனம் திரும்பு. So this is the next thing which God gives the message to the church of Laodicea. இதுதான் லவோதிகா சபைக்கு தேவன் கொடுக்கிற அடுத்த ஆலோசனை. Amen. Because he says this because he loves the church. ஏன் இதை சொல்லுகிறார்? தேவன் அவர்களை மிகவும் நேசிக்கிறபடியினால் இந்த ஆலோசனையை கொடுக்கிறார். Because he loved the church, God rebuked them and disciplined them. தேவன் இந்த சபையை நேசிக்கிறபடினால் தேவன் இந்த சபையை சிட்சித்து ஜாக்கிரதையாய் நட என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். When we say disciplining, what that means, God is showing them the faults and instructing them that you should correct yourself in that place. சிட்சித்தல் என்றால் என்ன? தேவன் பிழையான காரியங்களை சொல்லி இதிலிருந்து நீ வழி விலகி சரியான பாதையிலே நட என்று சொல்லி சரியான பாதையை காட்டுவதுதான் இந்த சிட்சிப்பு. And again he says, so be diligent and repent from your old ways. ஆகவே நாங்கள் எங்களுடைய பழைய வாழ்க்கை பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்ப வேண்டும், ஜாக்கிரதையா இரு என்று சொல்லி தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். So in every one of our Christian life, repentance
plays an important part. எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் ஒரு மிக முக்கியமான பகுதியை காண்பிக்கிறது. Jesus Christ, our Lord and Savior, the first preaching he did was repent, for the kingdom of heaven is near. இயேசு கிறிஸ்து நாங்க பார்க்கிறோம், அவர் முதலாக பிரசங்கிக்கும் பொழுது சொல்லுகிற மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த ஜனக்கூட்டங்களுக்கு சொல்வதை நாங்க பார்க்கிறோம். Amen. Repent, for the kingdom of God is near. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களுக்கு முதன்முறையாக பிரசங்கம் செய்கிறார். So let's turn our attention to Job chapter 5 verse 17, please. ஜோப் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். There we're going to see a man how we consider the Lord's discipline. இதிலே நாங்கள் பார்க்கிறோம் எப்படி இந்த தேவ மனுஷன் தேவனுடைய சிட்சிப்பை ஏற்றுக்கொள்கிறார் என்று Job is சொல்லி. a man, is a such a, God himself gives a testimony about him. He's an upright man, he's a honest and trustworthy man. நாங்கள் பார்க்கணும் தேவனானவரே இந்த யோபு என்கிற மனுஷனை கொடுத்து சாட்சி கொடுக்கிறார், எப்படி அவன் உண்மையும் உத்தமமானவன் என்று சொல்லி, சம்பார்க்கன் என்று சொல்லி அவனை குறித்து மிகவும் ஒரு நல்ல ஒரு சாட்சி கொடுக்கிறார். So let's see, the Job chapter 5 verse 17 reads like this: Blessed is the one whom God corrects, so do not despise the discipline of the Almighty. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சியை அற்பமாக எண்ணாதிரும். So if you take the look at the life of Job, he was a upright man. He's a great rich man in that place. யோபினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எப்படி அவன் நீதிமானாகவும் நல்லவனாகவும் காணப்பட்டான் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாங்கள் வாசிக்கலாம். So when the period of time when Job lives was in between, after the time of Noah and before Abraham. யோபு வாழ்ந்த காலத்தை பார்த்தீர்கள் சொன்னால் ஆபிரகாமினுடைய காலங்களுக்கு முன்பதாகவும் நோவாவின் காலத்துக்கு பின்பதாகவும் இவர் வாழ்ந்தார் என்று சொல்லி. At that time there is no laws given by God. அந்த நாட்களிலே நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்படவில்லை. Even but then what Job says there is amazing when we see another verse what we're going to read now. இன்னொரு வசனத்தை கூட நாங்க பார்க்க போகிறோம், எப்படி யோபு இன்னுமாய் தேவனை குறித்து சொல்கிறார் என்று சொல்லி. When the law was given to Moses, God says do not commit adultery. நியாயப்பிரமாணம் மோசேயினூடாக கொடுக்கும் பொழுது தேவன் சொல்கிறார் நீ விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லி. And Jesus Christ come and says, he made it even more harder, which says not only you can't commit adultery, but when you look at a person with a lustful eyes, you already committed adultery. இயேசு கிறிஸ்து இன்னும் மிகவும் ஒரு கடினமான கட்டளை கொடுக்கிறார், நீ உன் கண்களினூடாக இச்சையினூடாக நீ ஒரு பெண்ணை பார்த்தாலே நீ பாவம் செய்து விட்டாய் என்று மிகவும் ஒரு கடினமான கட்டளையை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். The law which God gave to Moses says do not commit adultery. மோசேயினூடாக கொடுத்த கட்டளையை பார்த்தீங்கன்னா நீ விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லி நியாயப்பிரமாணத்திலே கொடுக்கிறார். And Jesus Christ says if you watch a woman with a lustful eyes, you already committed adultery. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றார் ஒரு ஸ்திரீயை உன் கண்களின் இச்சையினாலே பார்த்தாய் என்று சொன்னால் கூட நீ பாவம் செய்து விட்டாய் என்று சொல்லி சொல்லுகிறார். But it's astonishing what kind of a mindset Job had in his life. ஒரு மிகவும் ஆச்சரியமான காரியம் என்னவென்று சொன்னால் எப்படியான ஒரு மனநிலை வந்து இந்த ஜோபுக்கு இருந்தது என்று சொல்லி. Because he lived in the period of even before the law which is given to Moses. இவன் வாழ்ந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் என்று சொன்னால் நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பதான காலங்களிலே இவன் வாழ்ந்து வந்தான். In Job chapter 31 verse 1 we read, he says, I have made a covenant with my eyes, how then could I look at young women? என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? Where did he get this revelation? There was no law was given, there's nothing, but look at this man's focus towards God, the understanding of God. He says, I have made a covenant with my eyes, how then I look at young women? யோபுக்கு எப்படி இந்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட முன்பதாகவும் இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களுக்கு சொல்வதற்கு முன்பதாகவுமே இவனுக்கு ஒரு வெளிப்பாடு, யோபுக்கு ஒரு வெளிப்பாடு, என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? This is the understanding that he's not an ordinary person. He's a very rich person, he's wealthy, he got everything, he could have lived his life as he wants. இவன் ஒரு சாதாரண மனிதன், ஒரு ஐஸ்வர்யவான், இவன் எப்படி வேண்டுமென்றாலும் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கலாம். ஆனாலும் இதிலே அவன் சொல்லுகிறான் ஒரு கன்னிகையை நான் எப்படி நினைப்பது? But he can see the understanding of
who God is, what kind of understanding he had about God in that place. இதை நாங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான காரியம் என்னவென்றால் யோபுக்கு தன்னுடைய தேவன் யாரென்று நன்றாகவே தெரிந்துள்ளது. அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய கட்டளைகள் எப்படிப்பட்டவை என்று சொல்லி அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. So that kind of a godly man says in Job 5 verse 17, he says, blessed is the one whom God corrects. Like how many of you or us we can say that we are blessed because God disciplines us. இப்படித்தான் இந்த மனிதன் சொல்லுகிறார், யோபு என்கிற மனிதர் சொல்லுகிறார், தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. And how many of us today we can say or we can claim ourselves saying that yes, I am blessed because I have been corrected or disciplined by God. இப்படியாக எத்தனை பேர் நாங்கள் சொல்ல முடியும், தேவன் என்னை தண்டிக்கிறபடியால் நான் ஒரு பாக்கியவான் என்று சொல்லி. Amen. We can, as I said in the beginning of the sermon, yes, I'm going to talk about the true blessing everyone loves. But now let us think, what is the true blessing is that everyone who's disciplined by God is a true blessed one. நான் தொடக்கத்திலே சொன்னேன், யாரு உண்மையாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று சொல்லி. தேவனால் உண்மையிலே தண்டிக்கப்படுகிற சிட்சிக்கப்படுகிற மனுஷன் தான் பாக்கியவான் என்று சொல்லி. சிட்சிக்கப்படுகிற மனுஷன் தான் பாக்கியவான் என்று சொல்லி. Amen. The discipline, the God's discipline is very important in our life every day. தேவனுடைய சிட்சிப்பு மிகவும் மிகவும் முக்கியமா இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையிலே. I raise up my hand and say I have been disciplined by God every moment of my life, every single day. நான் என்னுடைய கைகளை உயர்த்தி கரங்களை உயர்த்தி சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் நான் தேவனால் சிட்சிக்கப்படுகிறேன், ஆகவே நான் பாக்கியவான் என்று சொல்லி நான் சொல்ல முடியும். I consider that is the greatest blessing I ever had in my life. அதுதான் எனக்கு மிகப்பெரிதான ஆசீர்வாதம் என்று சொல்லி நான் அறிக்கை செய்வேன். That is the first thing I always look for. Lord God, in the morning, Lord, is there anything that you want me to do? Discipline me and lead me in your righteousness. நான் ஒவ்வொரு காலை தோறும் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபத்திலே நான் சொல்வதுண்டு, தேவனே ஏதாவது உமக்கு பிரியமில்லாத காரியம் என்னில் இருக்குமாயின் தேவரீர் என்னை சிட்சித்து என்னை வழி நடத்தும் என்று சொல்லி. What Lord God say to our churches? Let's turn your Bible to Proverbs chapter 3 verse 11 and 12. யாவரும் நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். Proverbs chapter 3 verse 11 and 12. நீதிமொழிகள் 3:11 இலிருந்து 12ஆம் வசனம். It says, my son, do not despise the Lord's discipline and do not resent his rebuke, because the Lord disciplines those he loves, as a father the son he delights in. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். Amen. This is what the word of God comes to church. He says, my son, do not despise the Lord's discipline. இதுதான் எங்களுடைய சபைக்கு தேவன் கொடுக்கிற வசனம். நீ என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. And do not resent to his rebuke. அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. Because the Lord disciplines those he loves. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல. Because he loves each and every one of you seated here, he will discipline you, he will instruct you, and you have to humble ourselves and accept that instruction, lead according to him. தேவன் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறபடியினால் அவர் சிட்சித்து அவர் வழி நடத்துகிறார். ஆகவே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Because the Lord disciplines those he loves, as a father the son he delights in. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். So let us have the diligence and repent right now. Consider yourself that you are blessed in this place. நாங்கள் யாவரும் மனம் திரும்பி தேவனிடத்தில் அறிக்கை செய்வோம், தேவரீர் என்னை சிட்சியும் என்று சொல்லி. So let us consider yourself blessed by repenting unto God. நாங்கள் எப்பொழுதுமே மனம் திரும்பி தேவரீர் நீர் என்னை சிட்சித்து வழி நடத்தும் என்று சொல்லி அந்த விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். If you are not yet disciplined in your life by God, ask God, Lord God, is there anything that grieves your heart? Is there anything that I am doing wrong? Lord, discipline me in this place. தேவனால் நீங்கள் சிட்சிக்கப்படாமல் இருப்பீர்களானால் தேவனிடத்தில் கேளுங்கள், தேவரீர் உமக்கு பிரியமில்லாத காரியம், உமக்கு விருப்பமில்லாத காரியம் என் வாழ்க்கையில் இருக்குமாயின் தேவரீர் அதை என்னை விட்டு நீங்க பண்ணும், என்னை சிட்சித்து என்னை போதித்தருளும் என்று சொல்லி. So you need to allow Jesus into your life so that he can come and discipline you. இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உள்ளே உள்வாங்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். The next verse he give it to the church of Laodicea in verse 3:20 is he is standing at the door and knocking. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், லவோதிகேய சபைக்கு தேவன் சொல்லுகிற அடுத்த ஆலோசனை என்னென்று சொன்னால், அவர் என்ன சொல்கிறார், அந்த வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லி. It is not the council, but he is standing at the door and waiting for you to open the door. இது ஒரு ஆலோசனை அல்ல, தேவன் உங்கள் வாசற்படியிலே இருதய வாசலிலே நின்று கதவை தட்டுகிறார் என்று சொல்லி. If the word which we just spoken now, which is heard by you, if we say that God's discipline is important in life, you have to open the door, because
Jesus Christ is waiting for you to open the இந்த door. நாளிலே இந்த கேட்ட இந்த வார்த்தையினூடாக நீங்கள் சிட்சிக்கப்பட ஆர்வமாய் ஆசையாய் வாஞ்சியாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுடைய இதய கதவிலே நின்று தட்டுகிறார். நீங்கள் உங்களுடைய இதய கதவுகளை திறந்து He கொடுங்கள். will not come and do anything by force. எப்பவுமே தேவன் ஒரு பலத்தரங்கமாய் உங்களிடத்தில் வந்து உள்ள வர விருப்பப்பட It's மாட்டார். about your desire. You have to open the door as per the scripture says. அதுதான் தேவனுடைய வசனத்திலே பார்க்கிறோம். நீங்களாகவே வாஞ்சித்து உங்களுடைய இதய கதவுகளை திறந்தால்தான் தேவன் வருவார். பலவந்தமாக அவர் ஒருவரிடத்திலும் வர It மாட்டார். says, behold, I stand at the door and knock. If any man hear my voice, if any of you hear the voice what God today about your discipline, if you open the door, I will come into him and will set up with him and he will dine with me. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். How many of you ready to today to open the door for God? எத்தனை பேர் உங்களுடைய இருதய கதவுகளை திறந்து கொடுக்க ஆயத்தமாய் உள்ளீர்கள்? So whoever want to open the door to God to listen to the rebuke and the discipline, you are considered to be the truly blessed one. நீங்கள் இந்த நாளிலே உங்களுடைய இருதய கதவுகளை திறந்து கொடுத்து தேவனுடைய சிட்சைக்கும் தேவனுடைய போதனைக்கும் உங்களை சமர்ப்பிப்பீர்களானால் நீங்கள் உங்களுடைய இதய கதவுகளை திறந்து கொடுக்கும் பொழுது தேவன் உங்களிடத்தில் வருவார். So if you allow God to discipline your life, தேவன் உங்களை சிட்சிக்க if you allow God to நீங்கள் discipline அவரை your life, உங்களை விட்டு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் சிட்சிப்பதற்கு, then you are considered you're truly blessed. அப்படி என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாகவே உண்மையாகவே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். And the scripture says in Revelation, for those who overcome, there's a great reward God has kept for you. யாரெல்லாம் ஜெயம் கொள்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிதான ஒரு ரிவார்ட் பரிசு காத்திருக்கிறது. Amen. So whoever overcomes, listen to the Lord's rebuke and discipline, open the door for God. God has kept a great reward for the one who overcomes it. யாரெல்லாம் ஜெயம் கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிதான ஒரு பரிசு காத்திருக்கிறது. And to the one the greatest reward is in 21. மிகப்பெரிதான அந்த பரிசு என்ன? To him he overcomes, I will grant to sit with me on my throne. 21ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கலாம், நாம் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். How many of you consider that's the greatest reward you can ever have in your life? எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும் இதுதான் மிகப்பெரிதான ஒரு பரிசு என்று சொல்லி? Can you imagine sitting at the throne along with our Lord Christ? கொஞ்சம் நினைத்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துவோடு கூட பிதாவினோடு கூட சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருப்பது. It is not that easy. அது இலகுவான காரியம் அல்ல. It is not really that easy. இது மிகவும் இலகுவான காரியம் அல்ல. We need to give up a lot. நீங்கள் உங்களை மிகவும் தாழ்மைப்படுத்தி சமர்ப்பிக்கப்பட வேண்டும். We need to sacrifice a lot. நீங்கள் நிறைய காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும், We need to அர்ப்பணிக்க humble வேண்டும். ourselves. நீங்க உங்களை தாழ்த்த வேண்டும். We should not self-satisfied, satisfy God. நீங்கள் உங்களை குறித்து நீங்க திருப்தியாக கூடாது, தேவனை குறித்து அவரை திருப்தியாக யோசிக்க We வேண்டும். should not consider the worldly riches but the riches from God. உலக ரீதியான செல்வத்தை அல்ல, பரலோக செல்வத்தையே நீங்கள் நாட வேண்டும். We should not live a sinful life but be holy as God is holy. பாவ வாழ்க்கையிலே தொடர்ந்து செயல்படாமல் தேவனுடைய பரிசுத்தத்திலும் இன்னுமாய் பரிசுத்தப்படுதலிலும் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். You should not be wise in your own thinking but humble yourself before God so God can lift up you in the right time. உங்களுடைய சிந்தையிலே நீங்க ஞானவான் கல்விமான் என்று சொல்லி எண்ணாமல் தேவனிடத்திலே உங்களை நீங்கள் சமர்ப்பித்து உங்களை தாழ்த்தி அவரிடத்திலிருந்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Finally, do not ignore the discipline or rebuke of God but allow God to lead your life and discipline you and rebuke you so that God can come and exalt your life in this place. தேவனுடைய சிட்சையை புறக்கணியாமல் அதை ஏற்றுக்கொண்டு தேவன் உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தவும் அவர் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லவும் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கவும் வேண்டும். Then you will be considered to be truly blessed, for because you overcome, God is ready to make you sit down next to his throne. அப்படி என்று சொன்னால் தான் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாகவும் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கவும் ஜெயம் கொள்ளுகிறவனாயும் நீங்கள் காணப்படுவீர்கள். Again, such a joyful news it is to sit next to our Lord Christ. We can't even imagine that is the thing which our eyes are not seen, our ears are not heard, yeah, our mind has not even thought about it. இந்த மிகப்பெரிதான ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் தேவனோடு பிதாவோடு கூட சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருந்து ஜெயம் கொள்வதுதான். அதை விட பெரிதான ஆசீர்வாதம் ஒன்றுமில்லை. Finally, the verse 22 says, he who has an ear, let him hear what the Spirit says to the churches. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கப்படும். Amen. This is a powerful scripture. It says, he who has ear, let him hear what the Spirit says to the churches. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன்
கேட்கப்படுவான் என்று சொல்லி Amen. இந்த When வசனத்துல Jesus teach to வாசிக்கிறோம். the people in the sermon, in the mountain sermon, இதைத்தான் மலை பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து இந்த ஜனக்கூட்டத்துக்கு he's சொல்லுகிறார். preached more than like 5,000 people. ஆயிரக்கணக்கான மேற்பட்ட ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து He kept போதிக்கிறார். on preaching, and then he fed the people. நிறைய நேரம் நிறைய தடவைகள் பிரசங்கித்து அந்த ஜனங்களுக்கு தேவன் போஷிக்கிறதை நாங்கள் And பார்க்கிறோம். again he started preaching. அது மாத்திரமல்ல திரும்பவும் அவர் பிரசங்கிக்கிறார். And what he said was, I am the bread of life. அவர் சொல்ல நானே மெய்யான அப்பம் என்று சொல்லி Come eat ஜீவாப்பம் என்று come சொல்லி eat my flesh. அவர் சொல்ல என்னுடைய மாம்சத்திலே பங்கெடுங்கள் என்று சொல்லி Come drink my blood. என்னுடைய இரத்தத்திலே பானம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். When he said this, the majority of the group, let's say not the majority, when I say all the 5,000 completely vanished, they left away. அதிலே பாத்தீங்கன்னா சொன்னா கூடுதலான அந்த 5000 ஜனங்கள் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாலே அந்த கடினமான போதனையை கேட்கும் பொழுது Only those who remained is just his 12 disciples. அங்கே நின்றவர்கள் யார் என்று பார்த்தால் 12 சீஷர்கள் மாத்திரமே அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். So as I said earlier, the word I'm speaking right now is not for everyone. It's only for the one who accept Christ and say, open the door and say, Lord, come and rebuke me and discipline me. So I want to be truly blessed. இந்த வார்த்தை எல்லாருக்கும் அல்ல, இந்த 70 பேருக்கும் அல்ல, யாரெல்லாம் இதை கேட்டு உட்கொள்கிறார்களோ அதன்படி நடக்கிறார்களோ சிட்சையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கே இந்த வசனம். And that is the scripture says, he who has an ear, let him hear what the Spirit says to the churches. அதான் இந்த வார்த்தை சொல்கிற ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். And surely God will bless you in this place if you allow God to come and work in your life. நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உங்களை தேவனிடத்தில் அர்ப்பணித்து விட்டு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக. The true blessing is when you allow God to come and discipline and rebuke your life. உண்மையான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் என்னவென்று சொன்னால் தேவன் உங்களை சிட்சிக்க நீங்கள் உங்களை அர்ப்பணித்து உங்களை விட்டு கொடுப்பதே. That will bring you into his eternal glory, and you can also, a great reward which God has kept is you can sit next to his throne, which you cannot imagine in your life. இதுதான் நித்திய மகிமைக்குள் உங்களை கொண்டு செல்வது. பிதாவினோடு கூட சிங்காசனத்தின் அருகாமையில் உட்கார்ந்து அவரோட கூட ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருப்பது. Amen. ஆமென். May God bless each and every one of you. உங்கள் தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Give glory to God. Thank you, Lord. தேவனுக்கே மகிமை செலுத்துவோம். ஆமென். Now we call upon Pastor Melraj to come and pray and finish.